ரங்கராஜன் எல்லாம் டிஷர்ட்டே போடக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். ஐ எம் a cunning fellow. சுப்ரமணியபுரம் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆஃப். Why are you always third wheeling them? ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், how are you guys doing? 2 மாசத்துக்கு முன்னாடி ஹம்பி போயிருந்தேன். 10 ரூபா காயின் கொடுத்தா வாங்க முடியாதுன்ட்டான். டேய் இது இந்தியா தானடா அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, இது மகாராஷ்டிரா அப்படின்றா. டேய் இருடா, அவங்க அப்பாவே இன்னும் அதை கண்டுபிடிக்கல. இவர் நம்ம பிளான் பண்ணாலியா? நடுவில் உட்கார சொன்ன அவர் ஃபர்ஸ்ட் ரோல வந்து உட்காந்துட்டாரு. தக்காளி வாங்கிட்டு வர சொன்னா பப்பாளி வாங்கிட்டு வந்திருக்காரு. இவரை நம்பி எப்படி ராக்கெட்லாம் அனுப்புறாங்க அவங்க? வணக்கம் மக்களே, திஸ் இஸ் சொக்கலிங்கம், சி ஃபார் சொக்கு. திஸ் இஸ் ஆக்சுவலி நாட் அ பாட்காஸ்ட். எனக்கு பாட்காஸ்ட்ன்ற வேர்டு வந்து மக்கள் நிறைய யூஸ் பண்ணி ஒரு மாதிரி அது மேல ஒரு வெறுப்பு கொண்டு வந்துட்டாங்க. இது பாட்காஸ்ட் மாதிரி இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன்ஸ் கூட இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஸோ எனக்கு நான் ஃபர்ஸ்ட் எல்லாரையும் தேடிட்டு இருந்தேன், என் ஃப்ரெண்ட் சர்க்கிளை தேடிட்டு இருந்தேன். ஒரு மேஜர் இது என்ன வச்சிருந்தேன் அப்படின்னா, அவங்க கமெடியனா இருக்கக்கூடாது அப்படின்றதா என்னோட மேஜர் பாயிண்டா இருந்தது. அப்படியே தேடிக்கிட்டே இருக்கும்போது ஸோ ஐ கேம் டு ஸ்டம்பிள் அப்பான் மை ஃப்ரெண்ட். ஸோ திஸ் இஸ் பிரபு ராம், நாவிகோட்டுவோட ஓனரா சிஓவா என்னது அது என்ன நம்ம கொடுக்கறது தான் போஸ்டிங், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நாவிகோட்டு அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் லைக் அ டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கம்யூனிட்டி. இது வந்து ஒரு கம்யூனிட்டி. ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு 2000s நீங்க நிறைய இருந்திருப்பீங்க. வீடோட நம்ம வந்துட்டு எல்எஃப்சியா அந்த மாதிரி போவோம்ல, நம்ம ஒரு டூர் ட்ரிப்பு அந்த மாதிரி பிளான் பண்ணி போறதுதான் எனக்கு தெரியும். பட் இப்போ ரீசெண்டா நிறைய பேர் வந்து சோலோ டிராவலிங் அது இது அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. அதுல இருந்து நான் மீட் பண்ணப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் இவரை பர்சனலா தெரியாது, அவரோட கம்யூனிட்டி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். நாவிகோட்டுல வந்து இந்த மாதிரி கூட்டிட்டு போறாங்க, நீங்க வந்துட்டு அங்க போய் அவங்க இந்த ஊருக்கு போறாங்கன்னா நான் இதுல வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னா போதும், அப்புறம் வந்து அவங்க பேக் பண்றதுல இருந்து எல்லாமே அவங்களே கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் வாட் இஸ் நாவிகோட்டு? ஸோ அகெயின் சிம்பிளாக சொல்லணும்னா, ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கியூரேஷன் ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் ஆப்டிமைஸ் ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ராவல் ஏஜென்சினா இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் எங்கேயாவது போகணுன்னா அவங்க பிளான் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஜென்ரல் ட்ராவல் டூரிஸ்ட் டைப் இல்லாமல் வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ட்ராவலாக இருக்கணும். ஸோ ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும். சும்மா ஊட்டி போனோம் பார்த்தோங்கிறது மாதிரி இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஷியல் ட்ராவல். அந்த 108 திவ்ய பிரதேசங்கள் கூட்டு போவாங்க, அதெல்லாம் பாத்திருக்கீங்களா நீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல எனக்கு இதுதான் தோணும். எனக்கு 108 பெருமாள் கோயில் கூட்டு போறேன்னு சொல்லிடுவாங்க 3 நாள்ல. தூரமா நின்று அது ஒரு பெருமாள் கோயில் நம்பர் 1, இது நம்பர் 2. அதான் செக் லிஸ்ட் மாதிரி போட்டு சும்மா டிக் பண்ணி இதை பார்த்துட்டோம், ஊட்டி போனோம், இதை பார்த்தோங்கிற மாதிரி இல்லாம ஜென்ரலா டிராவலோட ஸ்டைல் மாறுதுங்கிறத சென்ஸ் பண்ணி, சரி நம்ம வந்து எல்லாரும் போற இடத்துக்கு போக வேண்டாம், நம்மளுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட், ஆல்ரெடி நம்ம லைஃப் கொஞ்சம் இதுவா இருக்கு. ஸோ அது வந்து ஒரு எஸ்கேப் மாதிரி இல்லாம சும்மா ஒரு வீக்கெண்ட் போயிட்டு இருந்தா சந்தோஷமா இருக்குங்கிறது இல்லாம அதை எப்படி ஒரு கல்ச்சரா பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து இட் கேன் பிளெண்ட் இன் வித் ஆர் லைஃப் ஸ்டைல். இட் நீட் நாட் பி ட்ராவல். ஸோ நான் ட்ராவல் பண்றேன், ஒரு இடத்துக்கு போகணுங்கிறதுக்காக போறேங்கிற மாதிரி இல்லாம சரி போறோம், என்ன இருக்கு பார்ப்போம், அங்க ஒரு அந்த பிளேஸோட ஒரு அழகான பியூட்டின்னு இல்லை, பார்க்கறது மட்டும் இல்லை, சில பிளேசஸ்லாம் ஹிஸ்டாரிக்கா இருக்கு, இல்லை பீஸ்ஃபுல்லா இருக்குன்னா அதை போய் ஒர்க்கிங் ஜென்ரல் லைஃப் ஸ்டைல்லேருந்து ஒரு டிஃபரெண்டா. பட் லைக் ஃபர்ஸ்ட் யுவர் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட டிராவல் இது இல்லாம எதுவுமே இல்லாம ஃபர்ஸ்ட் யுவர் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட தான் இந்த டிராவல் எனக்கு ஏன் பிடிச்சதுங்கிறத பார்த்தோம்னா, இட் கோஸ் பேக் டு என்னோட அப்ரிங்கிங் இட் செல்ஃப். ஸோ நான் ஒரு எல்கேஜி யூகேஜி சென்னையில படிச்சுட்டு இருந்தேன். முடிஞ்சனே எங்க அப்பாவுக்கு ஹைதராபாத் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஹைதராபாத் மூவ் ஆனோம் ஃபேமிலியா. அங்க போனா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, தெலுங்கு சுத்தமா தெரியாது, ஹிந்தி தெரியாது. இங்க படிச்சதெல்லாம் தமிழ் தான் படிச்சுட்டு இருந்தேன். அங்க போனோடனே தமிழ் மீடியம் ஸ்கூல் கிடையாது, தமிழ் செகண்ட் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ் இருக்கிற ஸ்கூல் கூட கிடையாது. அப்படிங்கிற போது இங்கிலீஷ் கத்துக்கணும், தெலுங்கு கத்துக்கணும், ஆனால் டைம் ஆகும். அதெல்லாம் ஸ்டார்ட் லைக் ஸ்கூல்ல மட்டும் தான் பேசுவோம், வீட்லயும் தமிழ்ல தானே பேசுறோம். ஸோ புது லாங்குவேஜ் கத்துக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆப்வியஸா இருந்தது இல்லை. இது வந்து யூகேஜி ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல. ஸோ அந்த டைம்லேயே இருக்கும்போது எங்களோட ஐடியா ஆஃப் சரி ஃபன் ஆர் ஃபேமிலி டைம் ஆர் ஜென்ரல் குவாலிட்டி டைம் இட் செல்ஃப் பிகேம் லைக் சாட்டர்டே சண்டே ஆச்சா, அப்பா ஃப்ரீயா இருப்பார், வாங்க எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சென்னையில எல்லாம் பிறந்ததுல இருந்து they'll have the same set of friends. அந்த லக்ஸரி எனக்கு இருந்ததே கிடையாது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று. ஹைதராபாத்ல கவர்மெண்ட் அபிஷியல், கவர்மெண்ட்லாம் இல்லை, பிரைவேட் தான், ஆனா பேங்க், அது ஒரு மொக்க பேங்க்.
எங்க அப்பா அதே மாதிரி ஒரு மொக்க பேங்க்ல தான் இருந்தாரு. 3 வருஷம் ஹைதராபாத்ல இருந்தோம். அடுத்த 3 வருஷம் எங்க போகும்னே தெரியாது. ஆனா 3 வருஷம் தான் தெரியும். அடுத்த 3 வருஷத்துல டிரான்ஸ்ஃபர் வந்துடும் அப்படின்னு சொன்னதுனால அப்ப வந்து சரி ஹிந்தி கத்துக்கோ, தெலுங்கு கூட கத்துக்க வேண்டாம். ஏன்னா தெலுங்குனா அப்புறம் நாளைக்கு நார்த் போயிட்டோம்னா என்ன பண்றதுங்கிறதுனால ஹிந்தி அங்க கத்துக்க ஆரம்பிச்சோம். பட் அதனால லாங்குவேஜ் லேர்னிங்லாம் டைம் ஆகும்ல. இட்ஸ் நாட் லைக் யூ கேன் லேர்ன் இட் ஈவன் இன் 1 year. ஸோ எங்களோட ஐடியா ஆஃப் ஃபன் ஆர் குவாலிட்டி டைம் வந்து ட்ராவலாக இருந்தது. ஸோ ஒரு சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா அந்த ஹைதராபாத்ல ஓகே டேங்க் பண்ட்னு ஒரு ஏரியா இருக்கும், அந்த ஹுசைன் சாகர் லேக்னு. ஒன்றுமே இல்லை, சாட்டர்டே சண்டே போய் அங்கே உட்காந்துருவோம். பக்கத்தில் லுமினி பார்க் இருக்கும், அங்கே சுற்றி இது பண்ணிட்டு இருக்கோம். அது அப்படியே டேங்க் பண்ட்லேருந்து அடுத்து ஸ்ரீசைலம் போவோம். அது எங்கள் அப்பா அம்மா கோவில் போகலான்னு கோயிலாக சுற்றி அதுலேயே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போறது. ஸ்ரீசைலம் ஆக்சுவலாக ஹில் ஸ்டேஷன். பீதர்னு ஒரு இடம் இருக்கு, கர்நாடகா ஆந்திரா பார்டர், ஹைதராபாத்லேருந்து பக்கம். அதுதான் எனக்கு வந்து வாவ் இப்பெல்லாம் கூட இருக்கா இடம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேவ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். அந்த கோவில் எப்படி இருக்கும்னா ஒரு கேவ் இருக்கும், கேவுக்குள்ள ஒரு கிலோமீட்டர் நடந்து போனா கேவுக்கு எண்டில் ஐடல் இருக்கும். ஓகே, அந்த கேவ் ஃபுல்லா தண்ணியா இருக்கும். இப்பயும் இருக்கு. இப்போ நான் போனா முட்டிக்கால் வரைக்கும் தான் இருக்கு. அப்ப நான் போகும்போது நெஞ்சிருக்கு தண்ணி இருந்ததுல. அந்த தண்ணியிலேயே நடந்து போனா மேல பேட்டு, அந்த வௌவால், அந்த மண்ணு ஸ்மெல்லு, தண்ணி ஸ்மெல்லு, அதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டா நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஏதோ பயம் கலந்த எக்ஸைட்மெண்ட்டோட போய் இந்த மாதிரி நிறைய இடம், இது எக்ஸாம்பிள்ஸ்க்காக 2-3 சொல்றேன். இந்த மாதிரி டிராவல் பண்ணி 3 வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அது வந்து குண்டூர் பக்கத்துல தெனாலின்னு ஒரு ஊர். ஸோ அப்போ போனா திருப்பி புது செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுவீங்க, திருப்பி அங்கேருந்து டிராவல் பண்ணுவாங்க. லைஃப் ஸ்டைலே டிராவல் ஓரியன்டா. ஒரு 4 நாள் கேப் இருக்கு, என்ன பண்ணலாம்னா நம்ம இங்க சரி ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போகலாம், வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கிரிக்கெட் விளையாடலாங்கிற மாதிரி இல்லாம 4 நாள் இருக்கு சும்மா வீட்லயே இருக்க வேண்டாம், வாங்க எங்கேயாவது வாங்க எந்திரிச்சு போறோம். நம்ம ஆல்ரெடி சுத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஆமா, அந்த சுத்துற பெரிய தீம் ஆஃப் டிராவல்ல சின்ன சின்ன டிராவல்ஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். அப்ப இது வந்து உங்க அப்பா வந்து ஒரு டிராவல் ஃப்ரீக். ஃபுல்லா டிராவல் ஃப்ரீக் இல்ல, அவங்களுக்கும் எங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க. வேற என்ன பண்ணுவாங்க, புது ஊர்ல ஒண்ணுமே அவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லைல்ல. சரி உங்களுக்கு என்ன வேணும், பசங்களுக்கு வெளில போனா இதுவா இருக்கும்னா சரி அப்படி டிராவல் பண்ண ஆரம்பிச்சதுதான். அதனாலதான் எனக்கு டிராவல். இப்ப நான் சென்னை வந்து சரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா கூட சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா இப்ப எங்க போறோங்கிற மாதிரி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ, இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறதே இப்ப இல்லை, ஜென்ரலா இப்போ கல்யாணம் ஆகி அதெல்லாம் வாழ்க்கை மாறி இருக்கு. பட் ஜென்ரலா ஒரு டைம் இருந்ததுன்னா ஒரு சாட்டர்டே சண்டே, இப்போ வைஃப் பாத்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே சண்டே, ஐடியல் சாட்டர்டே சண்டேனா வீட்டுல உட்காந்துட்டு குளிக்காம ஜென்ரலா ஒரு நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துக்கிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கிட்டு வெறும்னு ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது தான் அவங்களோட ஐடியல் வீக்கெண்ட் ஆர் குவாலிட்டி டைம். பட் தேங்க்ஸ் டு மிஸ்ஸஸ் பிரபுராம். இது வந்து இது நம்ம ஷூட் பண்றதே நாங்க வந்து ஒரு சண்டே தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி விட்டீங்கன்னு தெரியல. ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா அவங்க இன்னும் எந்திரிக்கல, வந்துட்டேன். தேங்க்ஸ். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் தட். இப்ப நீங்க கேட்டதுல இருந்தே நான் ஒரு கியூ புடிச்சு போறேன். ஸோ ஒன்னு வந்துட்டு இப்ப எனக்குமே நான் பெரிய டிராவல் ஃப்ரீக்லாம் கிடையாது. எனக்கு வந்து என்னன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அந்த டெஸ்டினேஷனோட ஜேர்னி தான் முக்கியம். ஸோ அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து நான் கண்ணை மூடி முழிச்சா நான் அந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நானும் ஒரு கார்பரேட்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் டே என்னன்னா, நான் ஒரு நாள் சிக்னல்லே நிக்காம, டைடல் பார்க் சிக்னல்ல நிக்காம ஆஃபீஸ் போறதுதான் என்னோட ஒரு மிகப்பெரிய என்ஜாய்மெண்ட். சோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி ஒருத்தனை கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி இங்க பாருடா இவ்வளவு மலைகள் பாரு, இந்த மாதிரி பீச் பாரு அப்படின்னு ஒரு 2 நாள் விட்டுட்டு திருப்பி என்ன சென்னைக்கு கொண்டு வந்தா எனக்கு டேய் நான் பாட்டு நிம்மதியா இருந்தேனடா, இப்படி என்னைய கூட்டிட்டு அதெல்லாம் காமிச்சு திருப்பி இப்படி வர்ற மாதிரி இருக்கும். ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் தட்? ஏன்னா நீங்க நிறைய ஊருக்கு போறனால. இல்ல, அகைன் தேர் இஸ் a reason to come backல. இது என்னன்னா when you travel it's not like இதுதான் வாழ்க்கைன்னு இல்லை. இப்ப நினைச்சோம்னா இல்ல அங்கேயே போய் இருந்துக்கலாமே, நீ ஏன் இங்க இருக்குங்கிறதுக்கு ஒரு ஹோல்டிங் இருக்குல்ல. எதுக்கு டைடல் பார்க் வரும்? அல்டிமேட்லி இப்ப என்னோட ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் என்ன, ஒரு 45-50 வயசுல எனக்கு பிடிச்ச ஒரு இடத்துல, இந்த மாதிரி டெஃபினட்டா சிட்டி மாதிரி இல்லாம எனக்கு பிடிச்ச இடத்துல ரிட்டையர் ஆயிட்டு ஒரு ஹோம் ஸ்டேவோ இல்ல ஒரு ஏர்பிஎன்பி நடத்திட்டு இருக்கிறது தான் என்னோட கோலே. அதை தாண்டி இல்லை. ஸோ at some point we will have to own our time, own what we do and make choices accordingly. இப்போ அந்த சாய்ஸஸ் நம்மளால மேக் பண்ண முடியாது. பட் யூ ஒர்க் டுவர்ட்ஸ் தட். ஒரு 45 இயர்ஸ்ல இஃப் ஐ எம் ஏபிள் டு மேக் மை சாய்ஸ் சேயிங் ஓகே எனக்கு இந்த இடம் பிடிக்கும், அந்த இடத்துல நான் ஒரு ஹாலிடே ஹோம் மாதிரி ஒன்று வச்சுக்க போறேன், வாழறதும் எனக்கு இந்த இடம் பிடிக்கும், இந்த இடத்துல வாழ போறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ போறேங்கிறதுக்கு there is a journey. It's not like அது இல்லாம வந்துட்டு அது ப்ரிவிலேஜ்னு சொல்லுவாங்கல்ல, வந்து அப்பா காசுல வாழறாங்க. ஸோ நம்மளோட லைஃபை நம்ம பில்ட் பண்றோம், அவ்வளவுதான். But it's according to situation. ஏன்னா நம்ம இந்த இதுல தான் நம்ம 2 பேரும் மீட் ஃபர்ஸ்ட் நம்ம மீட். மேபி நீங்க இந்த சாட்டர்டே சண்டே போகாம இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எது பிடிக்கணும் உங்களுக்கே தெரியாம இதுதான் வாழ்க்கைன்னு அந்த முன்னேனா இப்படியே போயிடுச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு எது பிடிக்கணும் யூ லூஸ் யுவர் செல்ஃப்.
டூரிங் தட். இப்போ போயிட்டு வந்து அது உங்களுக்கு பிடிக்குது, இது பிடிக்கலன்னு தெரியுது. தென் யூ வில் ட்வீக் யுவர் லைஃப் ஸ்டைல் டு டெல் ஓகே அது பிடிக்குதா, அப்போ ஐ டூ மோர் ஆஃப் தட். மேபி இப்போ முதல்ல ஆரம்பிச்ச காலத்துல நம்ம ஒரு வருஷத்துல ஒரு 4 ட்ரிப் தான் எடுக்கிறோம் அப்படின்னா, மேபி இப்போ யூ ஆர் இன் a situation where you can take 10 trips a year, which is an improvement. It will then become a way where we need money. பட் அது வந்து நான் இங்க சென்னையில இந்த டைடல் பார்க் இருந்து தான் வாங்கணுங்கிறது இல்ல. அதுக்கு நான் அது பண்ணா கொஞ்சம் பில்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம இந்த பாயிண்ட்ல தான் வி மெட் ஈச் அதர். நாங்க 2 பேருமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணோம். அது எங்களுக்கே தெரியாது. ஆக்சுவலா அப்படியே பார்க்கிங்லயோ எங்கேயோ லஞ்ச் முடிச்சிட்டோ எங்கேயோ வெளில வரும்போது அப்படியே பார்த்து நீங்க சொக்குத காமிக் அப்படி எப்படின்னு ஞாபகம் இல்ல. பட் ஐ ரிமெம்பர் வி மெட் ஃப்ரெஷ் ஒர்க்ஸோட அந்த ஸ்பீன். ஐயோ பேர் ஓகே சொல்லியாச்சு. இட்ஸ் ஓகே இருக்கட்டும். ஃப்ரெஷ் சொக்குத காமிக் வேணா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கலாம் இருக்கட்டும். அது ஒரு சாஸ் கம்பெனி அப்படின்றத வச்சுக்கலாம். நீங்க பம்பிள் டிண்டர் எல்லாம் போனீங்கன்னா பேர் போட மாட்டாங்க. அப்படியே மாதிரி சாஸ் கம்பெனி அப்படின்னு போடுவாங்க. டேய் தெரியண்டா ஊர் இந்த ஊருக்குள்ள 2 சாஸ் தாண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்க 2 பேரும் மீட் பண்ணது அந்த மாதிரி தான். நம்ம 2 பேரும் நானுமே இப்ப காமெடி பண்றதுனாலும் என்னால ஃபுல் டைமா அது பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் ஐ ஹாவ் சம் கமிட்மெண்ட்ஸ். ஆர் எனக்கு வந்துட்டு மாச சம்பளம் பார்க்கலன்னா எனக்கு வந்து ஆங்ஸைட்டி வந்துடும். ஐயோ அப்படின்ற மாதிரி விச் இஸ் இன் அ வே கரெக்ட். எனக்கு இன்னொன்னு இந்த டிராவலை வந்து இப்போ ஐ எம் ஏர்னிங் த்ரூ நேவிகேட்டர்லாம் அது இருக்கட்டும். பட் இஃப் மை பிரெட் அண்ட் பட்டர் ஸ்டார்ட்ஸ் டிபெண்டிங் ஆன் டிராவல், நான் இப்போ இருக்கிற பேஷனா பண்ண முடியாது. நாளைக்கு அதுக்காக நான் சில காம்ப்ரமைசஸ் தான் பண்ணணும். அது அந்த காம்ப்ரமைசஸ்க்காக இப்போ எனக்கு பிடிக்கும் டிராவல். இப்போ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரிப் 10 பேர் போகணும்னு சொல்லி பட்ஜெட் பண்ணியிருந்தேன். ஊருக்கு போனா 2 லட்ச ரூபா பட்ஜெட் ஆகுது. 10 பேர்னா 20,000 ரூபான்னு வச்சிருக்கோம். நான் ட்ரிப்பு போட்டேன். லிட்டரலா அந்த ட்ரிப் 20,000 ரூபா தான் பட்ஜெட்டே போட்டிருந்தேன். ஒரு 1 வீக் 9 days ட்ரிப்பு 6 பேர் தான் வந்தாங்க. ஓகேவா? அப்போ வந்து ஐ ஹேட் டு பிச் இன் மணி ஃப்ரம் மை பாக்கெட். இதெல்லாம் நான் பிசினஸ் பண்ண முடியாது. கரெக்டா? அப்ப நான் வந்து சரி ஓகே 6 பேர் தான் வராங்கனாலும் எனக்கு 2 வருஷம் ஆனா இதர் ஹேவ் டு இன்க்ரீஸ் தி பிரைஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ ஓகே வந்துட்டோம். 6 பேர் வராங்க, அவங்க நம்பி வந்திருக்காங்க. வில் என்ஜாய் ஃபன். இப்போ டிராவல் பண்ண நானும் சம்பாதிக்கிறேன். ஐ வாஸ் ஏபிள் டு பிச் இன் மை மணி. சரிவா நம்ம எல்லாம் பண்ணலாம் டிராவல் பண்ணிட்டு வரலான்னு. இதுவே ஒரு ஏஜென்சி இஃப் மை மணி ஸ்டார்ட்ஸ் டிபெண்டிங் ஃப்ரம் நேவிகேட்டோனா தென் ஐ லவ் டு. ஏன்னா எனக்குமே ஸ்டாண்டப் காமெடியில இதே மாதிரி தான். எனக்கு ஃபுல் டைம் வரணும்னா ஸ்டாண்டப் காமெடி சம்திங் நான் எனக்கு தோணுனது எனக்கு பேசணும். நான் என்ன சொல்றேனோ நான் அது தோணுனதுன்னா அந்த சென்ஸ்ல இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இன்கேஸ் நான் ஃபுல் டைம் இப்போவே எடுத்துட்டேன், எனக்கு ஒழுங்கா நான் ஒரு பேக்கப் இல்லாம எடுத்துட்டேன் அப்படின்னா ஐ வில் ஆல்சோ எண்ட் அப் டூயிங். உங்களுக்கு அஜித் பிடிக்குமா, உங்களுக்கு விஜய் பிடிக்குமா, கடவுளே அஜித்தே, ஸோ அந்த மாதிரி லைனுக்குள்ள போயிடும். அது தப்பு இல்லை. பட் லைக் பீப்புள் ஆர் டூயிங் இட். பட் நம்ம தனியா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. தென் கமிங் டு நேவிகேட்டோ, அதோட பேர் காரணம் என்ன எனக்கு அது கேட்கணும்ன்ற இல்ல என்னன்னு யோசிச்சு பார்த்த போது வி தாட் ஐ தாட் ஏன்னா ஆரம்பிச்சு ஒரு ஐதான் வீலா இல்ல. ஸோ நம்ம கூட்டிட்டு போறோம். இட்ஸ் நாட் லைக் இப்போ எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிராவல் ஏஜென்சின்னு ஒன்று இருக்கு. திடீர்னு நான் கோவா போனோம் ப்ரோ 4 பேர் பேக்கேஜ் கொடுங்கலாம் ஃபோன் வரும்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அது வந்து பிராண்டிங்லேயே இருக்கணும். பிளஸ் நானும் ஒரு மார்க்கெட்டர் கொஞ்சம் யோசிச்சு நேவிகேஷன் தானே நம்மளுக்கு வழிகாட்டி அப்படின்னா நேவிகேஷன், அந்த நேவிகேஷன்ல இருந்து இப்படி வச்சுக்கலாம். பிளஸ் நான் முதல்ல ஒரு தான் போட்டேன் நேவிகோட்டோ அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை கோ டூ அப்படின்னு வச்சுக்கலாம்னு நினைச்சேன். அது 2 ஆயிடுச்சு. ஏன்னா பேர் கிடைக்கல இன்ஸ்டாகிராம்ல. எப்படி நினைச்சேன்னா சரி நேவிகேஷன் ஒரு பாதி, இன்னொன்னு கோ டு நாகாலாந்து, கோ டு மெகாலயான்னு அப்படியே ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணலாம். நம்ம நாளைக்கு வந்து ஏதாவது சர்ச் பண்ணனாலே சரி கோ டு ஸ்ரீலங்கா அப்படின்னு சர்ச் பண்ணாங்கன்னா நம்மளோட இதுதான் நிறைய வரும். பட் யுவர் ஃபர்ஸ்ட் ட்ரிப் போகும்போது யூ டிசைடட் நான் இப்படிதான் இது யாரையாவது பார்த்து பண்ணீங்களா? இது நான் இந்த மாதிரி ஒரு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கியூரேட் பண்ணணும் அப்படின்றது. பிகாஸ் ஐ திங்க் ஃபாரின்ல நிறைய பேர் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாரின்ல பண்ணுவாங்க. நான் ஆக்சுவலா வெளியில நிறைய பேர் இந்தியாலேயே அப்போ ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. நம்ம சென்னை ட்ரெக்கிங் கிளப்னு ஒன்று இருந்தது. ஆமா. ஸோ நான் என்ன நினைச்சேன், ஃபாரினர் ஒருத்தர் இருப்பாரு. ஆமா நான் சென்னையில பண்ணலாம். சரி நான் என்ன நினைச்சேன், அட்வென்ச்சர் பண்ணலாம்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் நான் பிளான் பண்ணது என்னன்னா ஸ்கூபா டைவிங் இந்தியாவில் இருக்கு, இது யாருக்கும் தெரியாது. இது எந்த இயர்? 2018. நான் 17ல இந்தியாவில் ஸ்கூபா டைவிங் பண்ணேன். அந்த இடம் பேர் நேத்ராணி ஐலாண்ட். இன்னி வரைக்கும் ரொம்ப ஃபேமஸ்லாம் இல்ல. கோகர்னா போயிருக்கேன். முருதேஸ்வர் இப்ப ரீசெண்டா நீங்க போனப்ப கதை சொல்லுங்க, நான் இப்ப கதை சொல்றேன். நான் 2017ல போனேன். அப்ப வந்து எப்போதெல்லாம் இருக்காது, அது வந்து ஒரு வீக்கெண்ட்ஸ் தான் இருக்கும். ஆள் இருக்கணும் போட்டுக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ். ஒரே ஒரு ஏஜென்சி தான் இருந்தது பண்ற, நேத்ராணி அட்வென்ச்சர். அந்த ஏஜென்சி அந்த கரெக்டா கோயிலுக்கு வெளியே இருக்கும். கரெக்டா? அதாவது நீ என்ட்ரியா இல்ல, அவங்க ஆக்சுவலா இந்த சைடு உள்ள இருப்பாங்க. அவங்க இடம் வந்து கோவில்ல இருந்து, முருதேஸ்வர் கோவில்ல இருந்து ரொம்ப உள்ள இருக்கும். இவங்க வந்து அங்கேயே வண்டி வச்சு கூட்டு போவாங்க. அதுவும் யார் செட்டப் பண்ணானா அந்த டைவர் வந்து ஒரு ஃபாரினர். அவர் ஸ்கூபா இன்ட்ரெஸ்டிங்கா உள்ள பர்சன் வந்து இந்த இடத்த டிஸ்கவர் பண்ணிட்டு
அந்த ஊர்ல உள்ள லோக்கல்ஸ் டைவுக்கு கூப்பிட்டு போய் அங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபாரினர் ஒரு பேர் மறந்துட்டேன், பட் இஸ் அ ஃபேமஸ் டைவர். ஓகேவா, அவர் அந்த இடத்துல இந்த இடத்துல ஸ்கூபா டைவிங் பொறுத்த வரைக்கும் விசிபிலிட்டி எப்படி இருக்கு, எவ்வளவு மீட்டர்ஸ் கீழே போனா எவ்வளவு தூரத்துக்கு தெரியுது, மேலேருந்து பார்த்தா 10 மீட்டருக்கு தெரியுதா, 20 மீட்டருக்கு தெரியுதா, 30 மீட்டருக்கு தெரியுதா, சன் உள்ள பெனட்ரேட் ஆகுதா, லைட் போகுதா, லைட் இல்ல உள்ள இருந்தாதான் நம்மளுக்கு உள்ள தெரியும். அப்புறம் கோரல் ரீவ்ஸ் அது இருக்கணும், அது எல்லாம் மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த கோரல் ரீஃப் வரைக்கும் லைட் போகுதா, சன்லைட், அதுதான் மெயின் ஃபேக்டர். அந்த பிளஸ் பக்கத்துல இந்த வேரியஸ் நேச்சுரல் கண்டிஷன்ஸ் எல்லாம் டிபெண்ட் ஆகிற ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் அந்த இடத்த டைவ் சைட்டை கண்டுபிடிச்சிட்டு அவர் அந்த லோக்கல் பசங்களாம் ட்ரெயின் பண்ணிட்டு அவர் அடுத்து அந்தமானுக்கு போயிட்டாரு. அப்பதான் ஆக்சுவலா அவர் அங்க டைவ் பண்ணிட்டு அவர் உலகம் முழுக்க சுத்தி டைவ் பண்ணிட்டு இருப்பார். அவர் இங்க வந்து டிஸ்கவர் பண்ணும்போது அங்க உள்ள ஒரு 4-5 லோக்கல் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அவங்களாம் சேர்ந்து ஒரு ஏஜென்சி ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கூட பேச வராது, ரொம்ப ப்ராப்பர் ஊர் லோக்கல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஆனா ப்ரொஃபஷனலா பண்ணாங்க எல்லாம். ஆக்சிஜன் சிலிண்டர் நான் அப்புறம் இப்போ ஒய்ஃபா இருக்கிறவங்க ஃப்ரெண்ட் அப்போ ஓகேவா, அவங்க அப்புறம் 2-3 பசங்க ஒரு குரூப்பா ஒரு 5-6 பேர் போனோம். போய் 2017 இந்த ஸ்கூபா பண்ணோம். ஸோ நான் அப்புறம் 17 டிசம்பர்னு வச்சுக்கோம் டைம் லைன் சொன்னா, 2017 நவம்பர் இல்ல அக்டோபர் நவம்பர் அதான் சீசன். ஆமா, அப்ப போனோம். ஆக்சுவலா ஏப்ரலும் நல்லா இருக்கும், வெயில் அதிகமா இருக்கிறதுக்கு தான் சீசன் அங்க. பட் வெயில ரொம்ப வெயிலா இருந்ததுன்னா நல்லா இருக்காதுங்கிறதுனால அப்போ வந்து செப்டம்பர் நாட் அ குட் சீசன் சொன்னாங்க. ஸோ ஏதாவது சரி சம்மர்ல நல்லா இருக்கும், வெயில் நல்லா இருந்துச்சுன்னா அப்பதான் உள்ள அடியில தெரியணும்னு நான் மார்ச்ல திருப்பி வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பிப்ரவரியில நேவிகேட்டர் ஸ்டார்ட் பண்ணேன். பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணோன்னே சரி நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் இதை வச்சுக்கலாம், நம்ம வந்து எவ்வளோ பேர் வராங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வென்ச்சர்ஸ் மட்டும் பண்ணலாம் தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து சும்மா டிராவல் கியூரேஷன் இல்லாமல் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ். அது வந்து இந்தியாவில் ஒரு there was no one company which was doing வெறும் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ். கம்பெனின்னு நான் யோசிக்கல, ஒரு என்டிட்டி இல்லை. இன்ஸ்டாகிராம் பேஜா இருக்கட்டும், ஒரு கம்யூனிட்டி இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரி யாரும் இல்லை, நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோடனே அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரிப் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, நீ வாடா அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆஃபீஸ்ல நீங்க வாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு 5 பேர் சேர்த்து, ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, கூட ஒர்க் பண்ணியிருந்தவன், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி இவனுங்களை தான் பிடிக்கணும் 5 பேரை சேர்த்து போட்டு 5 பேர் போனோம். அப்போ வந்து சென்னை டு சென்னை காஸ்ட் ஒரு 12,000 ரூபா ஆச்சு. ஏன்னா ஸ்கூபாக்கே 5,000 ரூபா. இப்ப சீப்பா இருக்கு, ஏன்னா அப்போ ஒரே ஆள் தான், நிறைய டிமாண்ட் இல்லை. அவங்க அப்பதான் கேஷ் பண்ணுவாங்க வராங்க ஆளுன்னா. 5,000 ரூபா 5,500 ரூபா ஸ்கூபா கோப்ரோ வீடியோலாம் சேர்த்து சென்னை டு சென்னை கோகர்னா டிராவல். இங்கேருந்தே ஒரு இனோவா வச்சுட்டு போகலான்னு அதுக்கு ஒரு காஸ்ட். 6 பேர் இனோவால போயிட்டு வந்தோம். அப்புறம் 3 நைட்டு ஸ்டே. இப்போ இவ்வளவு தூரம் போறோம், ஒரு நாள்ல போயிட்டு வர முடியாது. ஸோ தேர்ஸ்டே கிளம்பி மண்டே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி 3 நாள்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் கோகர்னா, அந்த ஓம் பீச், புட்லே பீச், அந்த ஓம் பீச் டெக்லாம் அப்போ ரொம்ப வழியே தெரில. இப்போ வந்து ப்ராப்பரா மேப்லேயே ட்ரெயில் இருக்கு. 2018 பிப்ரவரியில there was no trail. ஸோ அந்த ட்ரெயில் ஒரு நாள் கோகர்னா போயிட்டு நைட் ஸ்டேக்கு முருதேஸ்வரில் போனால் நெக்ஸ்ட் டே கார்த்தால ஸ்கூபா டைவிங், அதுக்கு நெக்ஸ்ட் டே செக் பண்ண மாதிரி ஏதோ வச்சு பிளான் பண்ணி 12,000 ரூபா ஆச்சு. நல்லா இருந்துச்சு, வந்தவங்க எல்லாருக்குமே சூப்பராக பிடிச்சி, சான்ஸே இல்லடாலாம் சொன்னாங்க. திருப்பி அதை போஸ்ட் பண்ணா நிறைய பேர் வரல. இது ஃபர்ஸ்ட் பேர் வந்துட்டாங்க. 12,000 ரூபாங்கிறது அப்போ பெரிய காசு தான் வச்சுக்கோங்களேன். ஒரு வீக்கெண்ட் காசுக்கோ இதுக்கோ வந்து எப்படி இருக்கும் ஸ்கூபா நேத்ரா புதுசா முன்னாடியே போட்டீங்க இது 12,000 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது போட்டனால வரலையா இல்ல கேட்டதுக்கு அப்புறம்? அப்பெல்லாம் ஜென்ரலா ட்ரிப் வரணும்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாங்க, எவ்வளவு செலவாகும் ப்ரோ, எவ்வளவு டைம்ங்கிற போது நான் இவ்வளவு ரூபான்னு சொன்னேன். நிறைய பேர் வரல. அப்பதான் கொஞ்சம் பிவட் பண்ணேன். சரி இது ரொம்ப அஃபோர்டபுளா இருக்காது நிறைய பேருக்கு, நம்மளுக்கே அப்போ பெரிய அஃபோர்டபுள்லாம் இல்லை. சரி வேற டிஃப்ரெண்டா அட்வென்ச்சர் பண்ணலாம்னு யோசிச்சா வேற எந்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட் யோசிச்சாலும் நான் கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால எல்லாமே எனக்கு சூட் ஆகாது. இப்போ பங்கி ஜம்பிங்கோ இல்லை வந்து ஜிப் லைனிங், பேராகிளைடிங்லாம் வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். சரி இது வந்து ராங் மாடல், இந்த இது வந்து நம்ம இவந்தோ அது இப்போ வரைக்கும் பெரிய அட்வென்ச்சர் கம்பெனின்னு ஒன்று இல்லை இந்தியாவில். த்ரில்லோஃபிலியான்னு வச்சிருக்கான், அக்ரிகேட்டர் தான். ஆனால் ஓகே, ஸோ நாட் ஒன் சிங்கிள் say person or business or entity who's known for adventure sports in India. Adventure blended with travel வச்சுக்கோங்களேன், ராஃப்டிங் எல்லாமே பண்றக்கூடிய ஒரு அட்வென்ச்சர்னு இல்லை. ஸோ அப்போ நினைச்சா சரி டிஃப்ரெண்டா பண்ணணும். நார்மல் அப்போ யோசிச்ச போது டிராவல் ஏஜென்சி இந்த மாதிரிலாம் பண்ணாம நம்ம டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணணும். இப்போ நீங்க கோகர்னா ஸ்டோரி சொன்னீங்கல்ல, இப்போ நான் ரீசெண்டா லாஸ்ட் இயர் போனேன். அப்படியே அது வேற மாதிரி. நீங்க ஒரு ஆள் சொன்னீங்க, இப்போ அந்த தெரு ஃபுல்லா ஒரு 10-15 பேர் இருக்காருங்க. நாங்க போனப்போ வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் வேற. ஸோ அந்த கூட்டம் இந்த கூட்டம் எல்லாம் எங்களை ஒரு இதுல எடுத்து வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் உள்ள கூட்டு போவாங்க கரெக்டா. அந்த நேத்ராணி ஐலாண்ட்ஸ்ல நாங்க எங்க போட்லயே நாங்க பார்த்தோம்னா ஒரு 60 பேர் போறோம். நாங்க போகும்போது 12 பேர் போனோம்னு நினைக்கிறேன். அங்க ஆல்ரெடி ஒரு 300 பேர் இருந்தான். 3 போட் இருந்தது. என்ன ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்துட்டு உள்ள போனா நான் மீனை விட மனுஷங்களை தான் கீழே. டேய் நான் இவனுங்களை தானே நான் மேலேயே பார்த்தேன், என்னடா கீழே கூட்டது, நீ கீழே தண்ணி கடியில பாரு அப்படின்ற மாதிரி. பட் ஏன்னா நீங்க இது
இது ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கீங்க. கரெக்ட். அந்த ப்ரெடிக்ட் வந்து எப்படியோ தெரியல, நிறைய இடம் இந்த மாதிரி லூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ண போற இடத்துல சொல்ல வேண்டாம், சொன்னாதானே எல்லாருக்கும் தெரியுது. இப்ப நான் ஊட்டி பக்கத்துல நீலகிரிஸ், ஆஃப் பீட் நீலகிரிஸ் ஒரு ரைட்னர் வச்சிருக்கேன். இன்னைக்கு 2024 நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். யூ வில் நாட் see a lot of people. அதான் 2026ல இல்ல நான் தெரிய வந்தா தானே. இப்போ நான் சொல்லல யார்ட்டையும் போறவங்க. ஆனா டைம் ஆகும். யூஸ்வலா 2 வருஷத்துல டக்குன்னு இப்போ ஓவர் நைட்டே ஃபேமஸ் ஆகுது நிறைய பிளேசஸ். 2 வருஷத்துக்கு தெரிய வருதா இந்த மாதிரி நிறைய பேர் டிசிஷன் கான்சியஸா எடுத்து சொல்லக்கூடாது, ஆர் ஜென்ரலா ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம் எல்லாம் முடிவு பண்ணாங்கன்னா யாருமே சொல்லனா யாருக்கும் தெரிய வராது. அது அந்த இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு they'll find their own way. So 2 வருஷத்துல ஆகக்கூடிய அந்த கமர்ஷியலைசேஷன் வந்து 10 years ஆகும். which is still more people can enjoy இந்த நேச்சர் ப்ரிசர்வ் ஆயிருக்கும் அந்த டைம் வரைக்கும். ஸோ எனக்கு இதுல இருந்து அடுத்த கொஸ்டின் நம்ம எடுத்து போறது வந்து என்னன்னா, இப்போ யூ ஹவ் சீன் ஆல் தீஸ் திங்ஸ். இப்போ 2000s எப்படி டிராவல் இருந்தது, இப்போ எப்படி டிராவல் இருக்குது, இன்னும் ஒரு டவுன் த லைன் ஒரு 5 years 10 yearsல எப்படி டிராவல் மாறும்? மேபி நான் கேட்கறது வந்துட்டு டெக்னிக்கல் வைஸா டெக்னாலஜி வைஸா எப்படி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த இதுவும் ஏன்னா இப்பெல்லாம் ஏஐ கிட்டே கேட்கலாம். அதெல்லாம் அகைன் ஏஐ ஆன்சருக்கு நான் அடுத்து வரேன். பட் 2000ஸ்ல எப்படி இருந்ததுன்னா டிராவல் வாஸ் அ லக்ஸரி. இட் வாஸ் நாட் பார்ட் ஆஃப் எவ்ரிஒன்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ஏர்னிங் பவர் அதிகமா இருக்கு நம்ம கண்ட்ரியில, ஸ்பெண்டிங் பவர் அதிகமா இருக்கு. பீப்புள் அப்போ பேக் தென் யூஸ் டு ஸ்பெண்ட் மோர் ஆன் ட்ரெடிஷ்னல் கல்யாணங்கள், நகை வாங்குறது, காது குத்து, கோல்டு வாங்குறது. காசு இருக்குன்னா அதை பண்ணலாம். இப்போ பீப்புள் ஆர் வேல்யூயிங் எக்ஸ்பீரியன்சஸ் மோர் தென் ஸ்டப்ஸ். அந்த ஒரு ஷிஃப்ட் கண்டிப்பா இருக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் டிராவல் பண்றாங்க. முன்னாடி டிராவல்னா எசென்ஷியல் டிராவல் மட்டும்தான். எனக்கு ஊருக்கு போகணுமா அதுக்கு போறதே தவிர இப்போ டிராவல் இஸ் ஹாலிடே டிராவல் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்பெண்டிங் பவர் அதிகமா இருக்கு இந்தியாவில். டெக்னாலஜி வைஸ் அகைன் இதுக்கு நிறைய டவுன் சைட்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் அப்புறம் வேணா வரலாம். டெக்னாலஜி வைஸ் பார்த்தா ஆப்வியஸா ஓடிஏ பிளாட்ஃபார்ம்ஸ், செல்ஃப் சர்விங் அதெல்லாம் வந்து இப்போ நிறைய இருக்கு. விச் இஸ் ஆல்சோ hiking up the prices to some extent, but just like how Swiggy and Zomato does. Normal price இவ்வளோனா hike up பண்ணி just because there is demand. அதெல்லாம் அந்த கொஞ்சம் டவுன் சைட்ஸ்லாம் இருக்கு. ஸோ there are a lot of people who are cashing in, earning out of it. அதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்க தெரியல. இல்ல எனக்கு இப்ப நான் ஒரு 2-3 சோலோ பேக் பேக்கிங்லாம் போகும்போது எனக்கு அப்பதான் ஹாஸ்டல் கல்ச்சர்னு எனக்கு ஒண்ணு தெரிஞ்சது. அது செம்ம சூப்பரா இருந்தது. ஏன்னா நான் மீட் பண்ண பர்சன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருந்தானுங்க. அவங்க வந்துட்டு ஒருத்தன்லாம் என்னன்னா அவன் வந்துட்டு ஒரிசால இருந்து இது வரைக்கும் 3 தடவை வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கானாமா. நான் அவனை மீட் பண்ணது ஹைதராபாத்ல 4வது தடவை அவன் ஓடி வரும்போது மீட் பண்ணேன். அவன் சொல்றான், எனக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது, நான் என்ன பண்ணுவேன்னா 1 வருஷம் எங்கேயாவது போய் ஒர்க் பண்ணுவேன், ஏதாவது ஒரு ஆசிரமில் ஒர்க் பண்ணுவேன் வாலண்டியரா, ஒரு அமௌண்ட் வரும், எனக்கு ஒரு அமௌண்ட் வந்தோடனே நான் எந்த ஊருக்கு போகணுமோ நான் போயிடுவேன் அப்படிமா. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு தடவை இந்த மாதிரி பாண்டிச்சேரி ஆசிரமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தன் ஒரு ஃபாரினரோ எவனோ ஒருத்தன் வந்துட்டு நான் இது மாதிரி ஸ்ரீலங்கா போறேன் அப்படின்ட்டு இருந்தான். இவனு எனக்கும் ஸ்ரீலங்கா போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ட்டு இருக்கான். ஆனா அவன்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த டைம் தான் ஸ்ரீலங்கால வந்துட்டு அந்த பெருசா பேங்க்ரப்ட் ஆனது. அந்த டைம் இருக்குல்ல, என்ன சொன்னா இப்பதான் அங்க பேங்க்ரப்சி தான் ஓடிட்டு இருக்கு, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, நான் எப்படியும் படகுல தான் போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா கூட்டு போயிட்டான். அவன் 1 வாரம் ஸ்ரீலங்கா சுத்திட்டு வந்திருக்கான் வித்தவுட் பாஸ்போர்ட் எனித். ஸோ இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்கும் போது டேய் என்னவா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் கொடைக்கானல் போகும்போது அங்க வந்துட்டு ஒர்க்கேஷனுக்குன்னு வருவாங்க. ஸோ இந்த இதெல்லாம் எனக்கு நிறைய இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருந்தது. எனக்கு நீங்க அந்த மாதிரி இதெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது. பிஹேவியர்லாம் பாஸ்போர்ட் இல்லாம வெளிநாடு போனா டெரரிஸ்ட் பண்ற பிஹேவியர் இதெல்லாம் சரி. சோ அகைன் நம்ம வந்து ராங்கான திங்ஸை க்ளோரிஃபை பண்றோம். அதுவும் ஒரு ஓகே, அது விட்டுறலாம். பட் அபார்ட் ஃப்ரம் தட் எனக்கு இந்த மாதிரி டிஃபரெண்ட் பர்சன்ஸ் மீட் பண்ணது. நீங்க சோலோ பேக் பேக்கிங் போயிருக்கீங்களா? நீங்க போயிருக்கேன். இந்த மாதிரி ஹாஸ்டல். ஆமா. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சோலோ ட்ரிப் வந்து அகைன் பிஃபோர் நாவிகோட்டோ 2006 14 அண்ட் 16ல நான் கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை ஜென்ரலா ஒரு ஸ்பிரிச்சுவலா இருக்கிற இப்போ இருக்கா. ஓகே, அதனால நான் என்ன நினைச்சேன், சரி ஓகே வந்து பூரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, பூரி ஜெகநாத். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சோலோ ட்ரிப். எனக்கு ஏதாவது எங்க அப்பா அம்மா ரொம்ப ஃபெமிலியரா இல்லாம ஒருத்தவங்களோட ஒரு குரூப்போட போனது அப்படின்னா பூரி ஜெகநாத் போனேன். அது வந்து ரொம்ப நல்ல இம்பாக்ட் என் மேலன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் கார்ல போய் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஜெய் ஜெகநாத்னு எழுதி, அது அதோட ஒரு இம்பாக்ட்னு வச்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல்ங்கிறத தாண்டி அது வந்து ஐ லைக் இட். எனக்கும் அந்த மாதிரி நிறைய கோயில் போனாலும் சில இடத்துல கோவிலா இருக்கும், சில இடம் இடமா கூட இருக்கும். ஸோ நான் சில நேரம் ஒரு சில கோயில் போயிட்டு சாமியே பார்க்காம சும்மா எக்ஸாக்ட்லி எனக்கும் பூரிங்கிறது ஊரு தான், கோவில் இல்ல. ஊரு வந்து ஸோ அங்க என்னன்னா எல்லாருமே வந்து ரிக்ஷால எல்லாம் போனாங்கன்னா ஹார்ன் அடிக்க மாட்டாங்க.
ஓ ஜெய் ஜெகநாத் அப்படின்னு கத்துவாங்க. யாரா ஜெய் ஜெகநாத் கத்துறாங்க நடு ரோட்லன்னு தெரியல, என்னன்னே புரியல, எதுக்குடா எல்லாரும் ஜெய் ஜெகநாத் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் அங்க சும்மா போகும்போது வேற ரிலீஜன் காரர்லாம் ஜெய் ஜெகநாத், நீங்க எங்க ஜெய் ஜெகநாத் சொல்றீங்க, இவங்க தான் ஏதோ சொல்றாங்க ஆர்டர் அடிக்கிறது, இல்ல இந்த ஊரோட இது நாங்க அப்படியே ஃபன் ஜாலியா இருக்கு. பிளஸ் எங்களுக்குமே இந்த கோவிலுக்கு நாங்க போவோம், ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்னு. ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் ஓகே ரிலீஜன் ஐ மீன் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் பியாண்ட் ரிலீஜன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நான் அங்கதான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஒரு தனி சோலோ ட்ரிப்போட இது இருந்தது. பட் நீங்க கேட்குற மாதிரி ஹாஸ்டல் கல்ச்சர் அது ஹாஸ்டல்லாம் இல்லை, அது ஆசிரம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு 200-300 பேர் தங்குறது. அதுலயும் நிறைய டிஃப்ரெண்ட் பீப்புள்லாம் வந்திருப்பாங்க. நான் போன மோஸ்ட்லி ஒரு தமிழ் பேசுற ஒரு குரூப் தான் வச்சுக்கோங்க. ஸோ புதுசா மீட் பண்ணதுன்னா நானா இனிஷியேட் பண்ணி, எனக்கு ஹிந்தி தெரியுமே, நான் தான் அதனால அதெல்லாம் நானா தனியா வெளில போறது, அந்த மாதிரி நைட் ஆனா கிளம்பி வெளில போறது, பீச்சுக்கு போறது அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நானா தனி சோலோ ட்ரிப்னா நான் காலேஜ் முடிக்கிறதுக்கு காசெல்லாம் அவ்வளோ இல்லை. ஸோ படிச்சது சென்னை காலேஜ் எஸ்விசி சென்னை. ஸோ ரொம்ப ஹம்பிள் பிகினிங்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் இல்லை. அப்படி இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோடனே நான் வந்து ஒரு 2 மாசம் சம்பளம் வாங்கினோடனே சரி ஓகே எங்கேயா போகணும்னு சொல்லிட்டு 2016 வால்பாறை போனேன். அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியா போனேன். அதுக்கப்புறம் வர்க்கலா போனேன். அதெல்லாம் வந்து நான் மட்டுமே. அஜித் படம் மாதிரி வீல ஆரம்பிக்கிற இடமா போயிடுச்சு. வால்பாறை, வர்க்கலா, வாகமன். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இதெல்லாம் தான் என்னோட, ஏன்னா அப்ப இருந்த டிராவல் சீன் எப்படின்னா முன்னாரு ஃபேமஸ் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஊட்டி, கொடைக்கானல், தேக்கடி, வயநாடு. ஆமா, அதெல்லாமும் ஆல்ரெடி ஒரு முன்னார் வயநாடுலாம் 2016 ஃபேமஸ். அப்பதான் வேகமான் ஒரு ஊர் இருக்கு, எல்லாருக்கும் தெரியாது, ட்ரை பண்ணலாம். வர்க்கலா கோவா மாதிரி இருக்கும்னு கேள்விப்பட்டேன். அகைன் இது என்னன்னா யூரோப்பியன் கல்ச்சர். இந்த ஹாஸ்டல் இன்ஃபுளுன்ஸ் இன் இந்தியா இட்செல்ஃப் இஸ் ஃப்ரம் யூரோப்பியன் கல்ச்சர் தான். யூரோப்பியன்ஸ்க்கு ஹாஸ்டல் வந்து இட்ஸ் வே ஆஃப் லைஃப் மாதிரி வச்சுக்கலாம். அமெரிக்காவுக்கு கேம்பிங் ஒரு வே ஆஃப் லைஃப். எல்லாரும் வீட்லயும் போனீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்கிற மாதிரி அங்க டென்ட் வச்சிருப்பாங்க. அவ்வளோ அது வந்து வே ஆஃப் லைஃப் கேம்பிங். யூரோப்பியனுக்கு இந்த ஹாஸ்டல்ஸ் ஏர்பிஎன்பிஸ்லாம் இட்ஸ் வே ஆஃப். ஐ திங்க் அமெரிக்கா வந்து நிறைய ஃபேமிலியா இருக்கும், இவங்க நிறைய இண்டிவிஜுவல் சோலோ அந்த மாதிரி. அந்த அளவுக்கு நான் டீப் டைவ் பண்ணி யோசிச்சது இல்லை. அப்படின்னு இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச டைப் ஆஃப் பீப்புள் இட் செல்ஃப். அமெரிக்கால வந்து எனக்கு யாரும் வேண்டாம், நான் என் டென்ட்டோட போய் எங்கேயோ இருக்கேன், அந்த பிரைவசி ரொம்ப வேல்யூ பண்ற ஒரு பீப்புள் மாதிரி. யூரோப்பியன்ஸும் பிரைவசி வேல்யூ பண்ணுவாங்க, ஜிடிபிஆர்லாம் அங்கதான் வச்சிருக்காங்க. அதை தாண்டி என்னோட சாய்ஸா இருக்கணும், வேற லெவல். என்னோட சாய்ஸா நான் வந்து ஹோஸ்ட் பண்றேன். ஏர்பிஎன்பிலாம் வந்து அங்க ஃபுட்பால் கல்ச்சர்லாம் இருக்கும், ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்றது. ஏர்பிஎன்பி வந்து யூஎஸ் விட யூரோப்ல கொஞ்சம் மெஜாரிட்டி நல்லா இருக்கும். ஏர்பிஎன்பி அங்க வந்து அவ்வளோவா, யூஎஸ்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு கம்பெனின்னு நினைக்கிறேன். பட் யூஎஸ் லிஸ்டடும் யூஎஸ்ல தான். ஆனா ஐ திங்க் மார்க்கெட் வந்து யூரோப் அவங்களுக்கு பெரிய மார்க்கெட். ஸோ ஹாஸ்டலிங் வந்து டிராவலிங்ல வந்து எந்த கண்ட்ரி இருக்கிறதுல நிறைய டிராவல், அது நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கீங்க? இந்தியா இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா இந்தியா நம்பர் ஆஃப் பீப்புள் இங்க தானே அதிகம். ஸோ நீங்க எவ்வளவு பேர் டிராவல் பண்றாங்கிறது உங்க மெட்ரிக்னு வச்சா இந்தியா தான். வித்தின் நாங்க எதேச்சியா இங்க வந்தோம், எதேச்சியா போனோம். அட் வாட் இயர் நீங்க இந்த பூம் நடக்கிறது பாத்தீங்க? நீங்க போஸ்ட் கோவிட் அப்படியே கோவிட் என்ன நம்ம கோவிடுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நார்மல் டீசெண்டா ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணணும்னா ஜென்ரலா டிராவல்னு விட்டுருங்க, எனி டிராவல் கேன் பி ஹாலிடே டிராவல், கேன் பி பிசினஸ் டிராவல், கேன் பி ஃபேமிலி டிராவல், பில்கிரிமேஜ், 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு யூ கேன் கெட் டீசென்ட் ரூம். ஃபேமிலி ஒரு சென்னையிலே 2 பேர் தங்குறது, 2 பேர் 3 பேர்லாம் 2 பேர் எந்த ஊருக்கு போனாலும் கிடைக்கும். இன்னைக்கு உங்களால ஒரு டீசென்ட் ரூம்னா ஒரு 3500-4000 ரூபாய் இல்லாம யூ கான் கெட் சம்திங். ஈவன் இன் சென்னை அந்த காலத்துல லாட்ஜஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த ஹோட்டல் இப்போ இந்த மீயழகன் படத்துல இந்த லாட்ஜ் போ அந்த லாட்ஜ் போன்னு, அந்த லாட்ஜ் எல்லாம் அப்போ வந்து 600-700, அதெல்லாம் வந்து இன்னும் கம்மி, 500 ரூபா 300 ரூபா. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், வேகமான்ல ஹோஸ்ட் பண்ணுவேன் குமிலி. ஏன்னா அகைன் டிராவல் ஆர்கனைசிங்கிறது நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. நான் சொல்ல போது ரொம்ப நுணுக்கமான சின்ன ஆஸ்பெக்ட் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நான் யோசிப்பேன், நைட் முழுக்க டிராவல் பண்ணியிருப்பாங்க, காலையில குமிலியில இறங்கின உடனே ரெஸ்ட் ரூம் போகணுமே, எங்க குளிப்பாங்க, எங்க பல் தேய்ப்பாங்க, யூஸ்வலா பஸ் ஸ்டாண்ட்லயே பண்ணுவாங்க. நம்ம ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அது கம்ஃபர்டபுளா நம்மளுக்கு இருக்காது, அப்போ வரவங்களுக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு இங்க பக்கத்துல ஒரு லாட்ஜ் இருக்கும். இந்த லாட்ஜ்ல போய் ஒரு ரூமுக்கு 150 ரூபா 200 ரூபா கொடுப்பேன். ஒரு 3 மணி நேரத்துக்கு எனக்கு ரூம் கொடு, நாங்க ஒரு 3 ரூம் எடுத்துக்கிறோம், ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம்னு. அவனுக்கு புக்கிங்ஸே வராது, அவ்வளோ சூப்பர் ஹோட்டல் பெட்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ 300 ரூபாய்க்கு அவன் ஓகே சொல்லிட்டான். அவனோட ஆக்சுவலாக நான் ஃபுல் டே புக் பண்ணுறதா இருந்தாலே அவன் ரெண்ட் வந்து 600 ரூபா தான். ஏன்னா ஹாஃப் டே சார்ஜ் வாங்கிட்டு எனக்கு 300 ரூபாய்க்கு கொடுத்தான். இப்போ அந்த ஹோட்டல் இன்னைக்கு 2000 ரூபா. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜென்ரலா ஈவன் தோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இம்ப்ரூவ் ஆகலைன்னா கூட பேஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ரைஸ் ஆயிருக்கு. முன்னாடி வந்து
ஓயோ 800 700 ஓயோ லான்ச் ஆன அப்புறம் அதுவே நல்ல ரூமா இருந்தது. ஓயோ வந்து சரி கோவில் இருக்கிற ஊர்லலாம் ஓயோ மாதிரி இது ஓப்பன் பண்ணாங்கன்னா 800 ரூபாய்க்கு நல்ல ரூம் கிடைக்கும்னு இருந்தது. இப்ப திருச்செந்தூர் போனோம்னா கூட 800 ரூபாய்க்கு நல்ல ரூம் கிடைக்காது. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்ப அது எங்க அப்பாவும் அம்மாவும் இது பண்ணாலே அந்த ஓயோல அம்மா என்ன சொல்றீங்க கோயில் ஓயோல படுறாரு அது இருக்குல்ல ஏர்பிஎன்பில அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த வயசானவங்க சூப்பரா அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு காசுங்கிறது 2 விஷயத்துல தான் வருது. ஊர் சைட்ல இருக்கிற கோவில் ஒண்ணு, இன்னொன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச ஓயோட ரெவென்யூ ஸ்ட்ரீம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம். கோவில் எல்லாருக்கும் பயங்கர அடி. அதனால கோவிடுக்கு அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியே இட் வென்ட் டவுன். நான் இங்க பார்த்தேன்னா சென்னையில வந்து நிறைய நான் ரொம்ப பேண்டமிக் முடிச்சுட்டு வந்து நான் ஃபீல் பண்ணதுன்னா நிறைய ஆந்திரா மெஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வீட்டுக்கே கிளம்பிட்டாங்க. என்னப்பா எல்லாரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க. எனக்கு அப்பதான் தெரிஞ்சது அவங்களோட இது. அப்போ இப்போ சில கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அதனாலதான் சொன்னாங்க பேண்டமிக்ல பெருசா அஃபெக்ட் ஆனது வந்து ஏன்னா அவங்க 65% 70% கிட்ட அவங்க டூரிசம் ட்ரிவன் இது. பூட்டான் நம்ம அந்த ட்ரிப் பத்தி நம்ம ஃபுல்லா பேசுவோம் நம்ம. ஏன்னா பூட்டான் வந்துட்டு இவங்க ஒரு போயிட்டு ஒரு போட்டோஸ் எல்லாம் போட்டாங்க. எனக்கு அந்த டேட் வந்து செட் ஆகல. சரிடா நம்ம எப்படா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரே கைடு தான் நம்ம 2 பேரும். ஒரே கைடு. சோ அதுக்கப்புறம் நாங்க எங்க கேங் கூட நான் ஒரு கேங்க ஃபார்ம் பண்ணி இது பண்ணேன். அதுல கிஷோர் ஒருத்தர் தான் எங்களை கூட்டு போனார். நாங்க வந்துட்டு கிவி கோட்டுன்னு கூப்பிட்டு இருந்தோம் அவரை. நேவி கோட்டு மாதிரி. சோ அந்த கதை நம்ம திருப்பி இது பண்ணுவோம். இப்போ பேஸ்ட் ஆன் போஸ்ட் பேண்டமிக் everyone has started. So people got to understand வீட்லயே இருக்கிறது வந்து or revenge travelனு ஒரு டேர்மே வந்தது தெரியுமா? It's called revenge travel because people understood the value of traveling. உங்களுக்கு எப்போ ஒண்ணு இல்லையோ அப்பதான் அதோட வேல்யூ தெரியும். இருக்கும்போது அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்புறம் வந்து ஐயா விட்டா போறண்டா எங்கேயா மலைக்கு போறாங்கிற மாதிரி அது அப்படியே ஒரு ட்ரெண்ட் ஆகி இருக்கவே இருக்கு இன்ஸ்டாகிராம்லாம். எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் டிராவல் ஒண்ணு பயங்கர இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸும் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதனால சொல்றேன். இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க நிறைய பேர் தப்பான விதத்துலயும். தப்பான விதத்துல ஏதாவது இது இருக்கா இன்சிடென்ட்ஸ் இருக்கா தப்பான இன்ஃப்ளூயன்சர்ஸ்? நிறைய யாரையும் சொல்ல விரும்பல. ஜெனரலாவே ஜெனரல் கேஸ் யூஸ் கேஸ் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க இன்ஃப்ளூயன்சர் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல யாருக்குமே தெரியாத ஒரு இடம் நான் போடுறேன் வைரல் ஆகும் ஹிட் ஆகும் எனக்கு ஃபாலோவர்ஸ் வரும். அவங்க சைட்ல அது கரெக்ட் கரெக்ட்னா கரெக்ட் இல்ல பட் அவங்களோட திங்கிங் இப்படிதான். நான் யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல போய் நான் ஒரு நல்லா இருக்குங்கிறத உலகத்துக்கு பிராட்காஸ்ட் பண்றேன் மார்க்கெட்டிங் பண்ற அந்த இடத்தன்னா அவங்களோட ஒரு அவங்கள பத்தி தான் மட்டும் யோசிக்கிறாங்களே தவிர அந்த இடம் இவ்வளவு கேப்பபிலிட்டி இருக்கா, அந்த இவ்வளோ ஃபுட்ஃபாலை ஹேண்டில் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கா, ஃபெசிலிட்டிஸ் இருக்கா. நம்ம ஏதோ மலைக்கு நடுவில் ஒரு இடம் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டோன்னே இல்லை பாக்குறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ யாருமே போகாத இடம் நான் போறேங்கிறாங்க. போயிட்டு சதுரகிரியா வெள்ளையங்கிரியா அதுக்கப்புறம் அது நிறைய இருக்கு. ஒரு இடம் 1000 பேர் 2000 பேர் கொழுக்குமலைன்னு சொல்லுவாங்க. இப்ப போனீங்கன்னா காலையில சன்ரைஸ் ஒரு 500 பேர் பார்க்கலாம். மலை மேல ஜீப்ல போய் ஒரு 6 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு போய் இதுக்கு 600 பேரோட சேர்ந்து நான் சன்ரைஸ் பார்க்கணும். சன்னை விட தலைதான் நிறைய தெரியும். மாதிரி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி போடுறாங்களா அந்த இடத்த பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஹோட்டல் இல்லையா வரவன் எங்க ரெஸ்ட் ரூம் போவான் இல்ல சாப்பிடறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அங்க உடனே லேஸ் பேக்கெட் மேகி அது ஒண்ணு இதுவாகும். அந்த மேகி டிஸ்போசல் சிஸ்டம் இருக்கா? இன்னி வரைக்கும் வர்க்கலால கார்பேஜ் கலெக்ஷன் சிஸ்டமே கிடையாது. ஒவ்வொரு ஹாஸ்டலும் யாரா இருந்தாலும் எவ்வளவு செலவாகுதோ எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். வீக்லி ஒன்ஸ் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு கார்பேஜ் டிஸ்போசல் சீவேஜ் சிஸ்டமே கிடையாது வர்க்கலால. இதெல்லாம் தெரியாம அந்த இடம் மார்க்கெட் ஆயிடுச்சா ஆள் நிறைய போறாங்களா போக போக நிறைய கன்செப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா. அதோட வேஸ்டேஜ் டிஸ்போசல் எங்க நடக்குது அதை பத்தி எல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்கல்ல. அது ஏன்னா கவர்மெண்ட் பெருசா அவங்களுக்கு இன்கம் வருது. அந்த லோக்கல்ஸ் நம்ம கொலை சொல்ல முடியாது. ஒருத்த சில நேச்சரா யாரும் யோசிக்க மாட்டாங்க. நேச்சர் ப்ரிசர்வேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல யாரும் யோசிக்க மாட்டாங்க. என் ஊருக்கு யாரும் வரல. சில பேர் இருப்பாங்க என்னடா ஊர் நாசமா போகுதுங்கிறத விட அவங்க கஷ்டத்துல இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் இன்கம் ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா மந்த்லி இருக்கும்போது இப்படி வரதுனால 20,000 ரூபா ஆகுதுன்னா அவங்களோட இதுதான் யோசிப்பாங்க. கவர்மெண்ட் தான் ஆக்சுவலி இப்ப நீலகிரிஸ்ல நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமா அது ஏன்னா அந்த கலெக்டர்னால அது நல்ல. ஸோ அது இருக்கட்டும். அண்ட் தென் கம்மிங் பேக் டு திஸ் நீ இது வரைக்கும் போன ட்ரிப்லயே ஏன்னா நான் ஒரு கதை வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எடுக்கிறேன். நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல எனக்கு இவ்வளோ ஒரு சூப்பரா இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரிப் ஆர் எனக்கு ஒரு கம்மி நான் இவ்வளோ செலவே பண்ணல ஆனால் தட்ஸ் த பெஸ்ட் ட்ரிப் ஐ என்ஜாய் இருக்காது. அதாவது நிறைய இருக்கு டக்குன்னு என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு பர்சனலா பிடிச்சதுன்னா நான் தனியா போனதுதான். குரூப்போட டிராவல் பண்ணா அந்த ஹோஸ்ட் மோடு போயிட்டோம்னா என்னோட செல்ஃபா என்னோட இது இருக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரிப்னா ஃபர்ஸ்ட் டைம் அகெயின் நிறைய பேரியர்ஸை பிரேக் பண்ணி நான் போனது ஒரு ஹிமாலயன் ட்ரெக் போனேன். ஸோ நானும் என் ஃப்ரெண்டு வெற்றின்னு நாங்கள் 2 பேர் தான். அவன் வந்து இப்போ அயர்லாந்து செக் ரிபப்ளிக்ல இருக்கான். ஸோ
அவன் இந்தியா வரும்போது தான் யாருமே இல்லாம நாங்க 2 பேர் மட்டும் ஒரு ஏதாவது ஒரு குரூப் இந்தியா ஹைக்ஸ் அந்த மாதிரி தனியா நானே ஒரு நேவிகோட்டோ, எனக்கு எதுக்கு ஒரு நேவிகோட்டோங்கிற மைண்ட் செட் அப்பலாம் 2018 நேவிகோட்டோ ஆரம்பிச்ச வருஷம் தான் வச்சுக்கோங்களேன். 2-3 ட்ரிப் ஹோஸ்ட் பண்ணோடனே நம்மளுக்குன்னு நம்ம டிராவல் பண்றது நிறுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக ஐ செட் 2018 பிப்ரவரியில் ஆரம்பிச்சேன்னு சொன்னேன்னா ஆகஸ்ட்ல இந்த ட்ரிப்பு நானும் அவனும் போனோம். அடுத்த வருஷம் ஹோஸ்ட் பண்ண உத்தராகண்டுக்கு, அது ஹிட்டும் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது எனக்கு நான் ட்ரெக் பண்ணி போனதோ இல்லை அந்த ஒரு இது வந்து மொத்த ட்ரிப்புமே நான் 8000 ரூபா தான் செலவு பண்ணேன், இன்க்ளூடிங் டிராவல் ஃப்ரம் சென்னை. சூப்பர். ஏன்னா இதுக்கு நீங்க 12 இன்க்ளூடிங் டிராவல் 14000 ரூபா. 14 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 6000 ரூபால ஒரு 1 வே ட்ரெயின் 1 வே ஃபிளைட் போட்டு 6000 ரூபால டிராவலும் முடிஞ்சிச்சு. ஸோ 8000 தான் செலவு பண்ணேன். டிராவல்லாம் பார்த்தா அந்த ஊர்ல பஸ்ஸு 6 மணிக்கு போலீஸ்ட்ட சொல்லி வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நைட் தூங்கி அந்த போலீஸ் இது இருக்கும், பஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு காலைல அங்கே போய் படுத்துட்டு சார் போலீஸ் இது வந்தா பஸ் வந்தா எழுப்பி விடுங்கன்னு சொல்லி பஸ் ஆக்சுவலா போயிடுச்சு. ஒரு போலீஸ் ஒண்ணுக்கு போயிட்டு அந்த கேப்ல பஸ் போயிடுச்சு. அப்புறம் அவர் திருப்பி வந்து பஸ்காரனை திருப்பி ஃபோன் பண்ணி வர சொன்னாரு, 2 பேரும் என்ன நம்பி தூங்கிட்டு இருக்காங்க கூட்டு போடா அப்படின்னு சொல்லி அவரு பஸ் நிறுத்தி இல்ல உத்தரகாண்ட் ரிஷிகேஷ் மேல. ஸோ அங்கேருந்து போன ட்ரிப் வந்து என்னோட ஃபேவரட். பிகாஸ் என்னால அவ்வளவு தூரம் ட்ரெக் பண்ண முடியுமான்னு எனக்கே தெரியல. என்ன செல்ஃப் டிஸ்கவர் பண்ணான்னு வச்சுக்கோங்க. 16,000 ஃபீட்டு மொத்தம் ஒரு 9 நாள்ல 52 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணோம். மொத்தமா 52 கிலோமீட்டர்ஸ். மல்டிபிள் ட்ரெக் ட்ரெயில்ஸ் ஒண்ணுதான் இல்லை. வசுதாரா ஃபால்ஸ்னு ஒன்று, மானாலேருந்து ஒன்று, வேலி ஆஃப் ஃபிளவர்ஸ் ஒன்று, ஹேம்குண்ட் சாஹிப் ஒன்று, அப்புறம் ரிஷிகேஷ்ல சின்ன சின்ன ட்ரெக்ஸ் எல்லாம் சேர்த்து 52 கிலோமீட்டர். அது வந்து என்னோட ஒரு டிஃபைனிங்காக ட்ரெக்கும் பண்ண முடியும். அப்போ நான் போகும்போது கூட்டமும் இல்லை, ரொம்ப யாரும் இது இல்லை. ஹிமாலயாஸோட ஒரு ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. பெரிய மலை நம்ம மட்டும் நடுவுலங்கிற போது யூ கெட் தட் ஃபீலிங்ல நான் யாருமே இல்ல இந்த வேர்ல்டுல. ஆமா அப்படின்ற மாதிரி அது நிறைய ஃபீல் ஆகும். நம்ம போகும்போது டேய் என்னடா நம்ம குடும்பத்துக்குள்ள எதுக்குடா இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, வெளியே வந்து பாருங்கடா, நீங்க ஒண்ணுமே இல்லடா, நீங்க பக்கத்து ஊருக்கு போடா. நான் இந்த இது கேட்டது ஏன் அப்படின்னா, எனக்கு முன்னாடி வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு கரெக்டா ஒர்க் ஜாயின் பண்ணும்போது பெருசா டிராவல் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நாங்க வந்துட்டு ஒரு தீபாவளிக்கோ ஏதோ ஒரு 3 days லீவுக்கு மதுரை போயிருந்தேன். என் ஃப்ரெண்ட் இன்னொருத்த அவனும் மதுரை வந்தா, என்ன கேட்டா வா நம்ம வயநாடு தான் மூணார் போலாம் அப்படின்னா. நான் ஜஸ்ட் அப்பதான் கூகுள்லாம் வர ஆரம்பிச்சது. மதுரை டு மூணார் அப்படின்னு பார்த்தா 180 கிலோமீட்டர்ஸ் நம்ம போட்டுருந்தது. சரி 180 கிலோமீட்டர்ஸ்னா என்ன, 50 கிலோமீட்டர்ஸ் per ஸ்பீட்ல போனா 3.5 மணி நேரத்துல போயிடலாம், ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பஸ்ல ஏறிட்டேன். அவன் வந்து அவனும் நானும் ஒரு பஸ் ஸ்டாப்ல ஏறிட்டோம். 3ஆவதா ஒருத்தன் ஏறான். அவன் வந்து தேனியில ஏறான் எங்க கூட. அவன் ஒரே ஒரு பிளாஸ்டிக் பையில ஒரு துண்டு. எங்க பிளான் வந்து 3 நாள் என்னன்னா, மூணார் போயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து நாங்க ஆலப்பி போறோம். இதுதான் பிளான். கையில எங்க கிட்ட வந்துட்டு ஒரு 1500 ரூபாய் இருக்கு. எதுவும் இது இருக்கா? இல்ல 1500 ரூபாய் இருக்கு எங்க கிட்ட. நாங்க இறங்கி நாங்க ஏடிஎம்ல எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கோம். தேனியில ஏறவன் கேக்குறான், ஏறிட்டு நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேக்குறான். சூப்பர், உண்மையான டிராவலர், திஸ் இஸ் த ஸ்பிரிட் ஐ வாண்ட், வா அப்படின்னு சொல்லிட்டு ஏறியாச்சு. அப்போதான் நாங்க ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றோம். 180 கிலோமீட்டர்னு பார்த்தோம், பட் வந்துட்டு அது மவுண்டெயின்ன்றத நாங்க மிஸ்ஸே பண்ணிட்டோம். அன்னைக்குன்னு பார்த்து போடி ரோடு இதாயிட்டுன்னு சொல்லிட்டு எங்களை வந்து 20 ரூபா தான் டிக்கெட் வாங்கினான். ஒரு இடத்துல இருந்து 20 ரூபா 25 ரூபாயோ. 6 மணி நேரம் ஆனா எங்களுக்கு பஸ். 6 மணி நேரம் பஸ் ஓட்டிட்டே போயிட்டான். பட் ஆனா அந்த போயிட்டு நாங்க ரூமும் எதுவும் புக் பண்ணல. நாங்க நீங்க சொன்ன மாதிரி சரி அங்க போய் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். இறங்கிட்டு ஒரே ஒரு ஏடிஎம் இருந்தது, ஸ்டேட் பேங்க் ஏடிஎம். எஸ்பிஐ ஏடிஎம்குள்ள போனா என் கார்டு சிட்டி பேங்க் கார்டு வேலை செய்யல, என் ஃப்ரெண்டோடது சிட்டி பேங்க் கார்டு வேலை செய்யல. இப்ப என் கையில 1300 ரூபாய் இருக்கு. அதுக்கப்புறம் அவனோட எஜுகேஷன் லோன் வாங்கின கார்டு ஒண்ணு இருந்தது, அதுல ஒரு 3000 ரூபாய் இருந்தது. அந்த 3000 ரூபாய் எடுத்துட்டோம். 3000 ரூபாய் எடுத்துட்டு 4000 ரூபாய் வச்சு நாங்க இப்ப 3 நாள் ஓட்டணும். நாங்க அப்பதான் வந்துட்டு ஒரு பட்ஜெட்டட் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலாம் தேடணும். 600 ரூபாய்க்கு ஒரு ரூம், கரெக்டா ஒரே ஒரு கட்டில் மட்டும் இருக்கும். நாங்க 3 பேர் இப்படி படுத்துக்கணும். திரும்பி படுத்துக்கிறதுனா அவனை நீ கொஞ்சம் தள்ளிக்கோ, நான் கொஞ்சம் திரும்பணும் அப்படின்னு இருக்கும். பாத்ரூம் வர்றதுனால வருஷம் அது இது வந்து 2015 பாத்ரூம் வர்றதுனால நீங்க 2 பேரும் எந்திரிச்சு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்ரூம் டோர் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க கீழே இறங்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, கைடு தனியா எங்களுக்கு பிடிக்கிறது காசு இல்ல, ஒரு ஷேர் ஆட்டோ அண்ணனை பிடிச்சோம். அவர் தான் எங்களுக்கு கைடு, அவர் தான் எங்களுக்கு. பட் ஆனா ஐ என்ஜாய் தட் ட்ரிப் அ லாட். நீங்க 8000க்கு முடிச்சேன்னு சொன்னீங்க இமாலயன் ட்ரிப்பு, நாங்க அது 2300 ரூபாயில 3 பேர் முடிச்சோம் அந்த ட்ரிப்பு. அப்படியே செம்ம என்ஜாய் பண்ணது வந்துட்டு தட் ட்ரிப்பு. பட் அதுல இருந்து நான் இப்ப பார்க்கும்போது வந்துட்டு இப்ப எனக்கு நான் அவ்வளவுலாம் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் வேணுங்க. ஆரம்ப காலத்துல எக்ஸாம்பிள் நேவிகோட்டோல சென்னையில இருந்தே டெம்போ புக் பண்ணி போயிட்டுலாம் வந்துட்டு இருக்கோம். இங்க இருந்து எங்க குமிலி 1000 கிலோமீட்டரா வா போயிட்டு வரலாம் டெம்போ டிராவல் பண்ணிட்டு.
ரிஸ்க்குங்கிறது அப்ப தெரியல. ஜாலி அட்வென்ச்சர் டெம்போல படம் பார்த்துட்டே போகலாம், பாட்டு கேட்டு போலாங்கிறது தாண்டி இப்பெல்லாம் ட்ரெயின் புக் பண்ணாலும் 3rd AC 2nd AC தான். ட்ரெயினே இப்பெல்லாம் உழுகுதாமா? ஆமாங்க, ட்ரெயின் ட்ரெயின் ஃபிளைட் இவ்வளவுதான். இல்ல டிராவல் நான் பாத்துக்கல, உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டோ நீங்க டைரக்டா வந்துருங்க. நாங்க டெம்போலாம் எதுவும் வைக்கல. ஒரு பேஸ் டெஸ்டினேஷன் அங்க எல்லாரும் ரீச் ஆயிடுங்க. ஏன்னா இப்போ சென்னையில இருந்து மட்டும் வரல பீப்புள், பெங்களூர், கோயம்புத்தூர், ஹைதராபாத்ல இருந்து தான் வராங்கிற போது ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் கொடுத்து அங்க மீட் பண்ணுவோம் டைரக்டான்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் ப்ரையாரிட்டைஸ். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு நாவிகோட்டுல இருக்கிற ஒரு, எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னது ஃபுல்லாவே அங்க கம்ஃபர்ட் இருக்கும், சேஃப்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி. நிறைய விமன் டிராவலர்ஸ் வந்து அதுக்கு பயந்து நிறைய பேர் வரமாட்டாங்க. அவங்க தனியா இருப்பாங்க, ஒரு 2-3 பேரா இருப்பாங்க. இந்த கேங்ல எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அது பெரிய இது பண்ணாங்க. லைக் when did you arrive at these things? எனக்கு இதெல்லாம் வேணும் ஆரம்பத்துல இருந்தே. சோலோ டிராவலர்ஸ் வரணும், குரூப்பா ஒருத்தவன். ஒரு தடவை குரூப்பா நான் இந்த ஹிமாலயன் ட்ரெக் போனேன்னு சொன்னேன்ல, அந்த அவங்க இந்த வீடியோ பார்க்க கூடாது, பட் ஓகே. அவங்க வந்து தமிழ் பேசுற இது வேற ரெண்டு குரூப் வச்சு அதுல இன்னொரு குரூப் பத்தி பேச. இல்ல நான் போன சோலோ டிராவல்ல இன்னொரு குரூப் இருந்தது. அதுல ஒரு அக்கா தமிழ் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களோட நாங்க சும்மா பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அவங்கள்ட்ட இந்த மாதிரி நான் நாவிகோட ஆரம்பிச்சிருக்கேன் இப்பதான், இந்த ட்ரிப்புக்கு என்ன 65,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க, 8,000 ரூபாய் முடிச்சுட்டு ட்ரிப்னு சொல்லி அவங்கள கலாய்ச்சிட்டு இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். அவங்க சென்னை தான். அவங்க வந்து கல்யாணம் ஆக போது பேச்சுலர் பார்ட்டின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல்லா நீ தானே பண்ணி தரணும், பட்ஜெட்டா வேணும், எனக்கு இந்த பண்ண முடியாது, ரொம்ப கிடையாது, ஒன்னு ட்ரிப்பும் நல்லா இருக்கு, நான் பேஜ் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி வந்தாங்க. அப்போ ஒரு குரூப் ஆஃப் 10 பேர், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் டிசிஷன் எடுத்தேன் குரூப்பை நான் ஹோஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது ஏன்னா நீங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நிறைய மாற. கரெக்ட். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது பிளஸ் 2-3 இது அதெல்லாம் நான் சொல்லி அந்த அக்கா பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. அதனால நான் பட் லைக் இல்ல இது ஸ்பெசிபிக், ஏன்னா இது ஹாஸ்டல்ஸ்லயுமே போட்டிருப்பாங்க. நீ வந்து 4 பேரா இருந்தா புக் பண்ணாத, நீ வந்து காஸ்டுக்காக நீ நினைச்சு இங்கே வர, நீ திருப்பி அந்த ரூம், ஏன்னா அந்த ஹாஸ்டல் கல்ச்சரே அதான், அந்த கம்யூனிட்டி கல்ச்சரே வந்து யூ ஹேவ் டு மீட் டிஃபரெண்ட் பர்சன், நீங்க ஸ்டோரிஸ் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் லைக் யுவர் ஹிட்டான ட்ரிப் அப்படின்னா வர்க்கலா தான் ஃபர்ஸ்ட். வர்க்கலா, ஏன்னா வர்க்கலா நான் போஸ்ட் பண்ணும்போது 2 நாள் வீக்கெண்ட் ட்ரிப்பு, ட்ரெயின் ஃபேர் சேர்க்காம 2200 ரூபா, இதுதான் என்னோட பட்ஜெட்டே. நீங்க எனக்கு 2200 ரூபா 2500 ரூபா கொடுத்தீங்கன்னா வர்க்கலா போயிட்டு வந்துடலாம் 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணுவோம். சில ஹாஸ்டல் குரூப் அக்செப்ட் பண்ணுவாங்க, சில ஹாஸ்டல் வேணும்ட்டே பிராண்டுக்காக பண்ணாம இருக்காங்க, ஆக்சுவலா அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா இது வந்து ஹாஸ்டல் டிடன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம் பிகாஸ் வரது எல்லாமே சோலோ டிராவலர். நாங்க ஒரே குரூப்பா புக் பண்ணா கூட இருக்கிறவங்களுக்குலாம் யாரையும் தெரியாதுன்னு நான் சொல்லிட்டேன். அந்த ஓனரை பார்த்து நேரட்டா போய் பேசி, நான் தனியா ஒரு சோலோ ட்ரிப் போனதுன்னு சொன்னல அந்த வர்க்கலா, அப்ப நான் இந்த ஹாஸ்டல் தான் ஸ்டே பண்ணேன். ஐ காட் நோ அபவுட் தெம் அண்ட் தே வர் ஓகே. ஸோ வர்க்கலா தான் ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் பூம். ஏன்னா ஒரு ஆரம்பிச்சது 2018 எண்ட்லன்னா நான் தனியா போயிட்டு வந்தேன். 19ல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசம் கண்டினியூஸா வர்க்கலா 3 தடவை ஹோஸ்ட் பண்ணேன். ஈச் ட்ரிப் ஒரு 14 பேர் ஓப்பன் பண்ணா 20 பேர் இருக்கும் புக் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 பேர் வித்தின் 3 months நான் கூட்டு போயிட்டு இருந்தேன். தென் அப்பதான் யூ நோ ஓகே பீப்புள் ஓகே பிடிக்குது வர்க்கலா. அது ஒரு ரொம்ப இப்போ வரைக்கும் எனக்கு வர்க்கலா ரொம்ப பிடிச்சது. நான் வந்து 18 தடவை போயிருக்கேன். எவ்வளவு தூரம்னா இது என்ன சபரிமலை 19 ஆக்சுவலா. என்னன்னா என் கல்யாணம் ஆச்சு, என் போஸ்ட் வெட்டிங் ஷூட்டே வர்க்கலால தான் நடந்தது. ஒய்ஃபை கூட்டு லவ் பண்ணும்போது கூட்டு போயிருக்கேன். கல்யாணம் ஆனே ஃபர்ஸ்ட் ட்ரிப் அங்கதான். அது கல்யாண கிஃப்ட் என்ன அவங்களுக்குன்னு பார்த்தா, மார்னிங் சன்ரைஸ், இங்க சென்னையில ஒரு ஃபேவரட் பிளேஸ் இருக்கு சன்ரைஸ் பாக்குறதுக்குன்னு. அங்க சன்ரைஸ் அங்க பார்த்துட்டு சன்செட்டை வர்க்கலால பார்க்கணும், சேசிங் சன்ஸ்னு சொல்லிட்டு. காலையில இங்க சன்ரைஸ் பார்த்துட்டு 10 மணிக்கு ஃபிளைட்டை பிடிச்ச போய் கப்புள்ஸ் கேட்டுக்கோங்க. நீங்க கப்புள்ஸ் இதை கிஃப்ட் ஐடியாவே கொடுக்கலாம். யாருக்காவது இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணணும்னா நாவிகோட்டோ. அவங்க வந்துட்டு ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் பண்றது கிடையாது. ஆக்சுவலா அதெல்லாம் தான் இனிமே பண்ணணும் போல. பட் அத இல்ல, அது அடுத்த ஃபியூச்சர் பிளான்ஸ். அந்த மாதிரி வர்க்கலா அது போனேன். என் குழந்தை பிறந்தோடனே ஃபர்ஸ்ட் 6 months அவளோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட் வர்க்கலா கூட்டு போனேன். அப்போ கூட்டு போயிட்டு தான் என்னன்னா நம்ம பார்த்தா வர்க்கலா இது இல்லையேங்கிற ஒரு ஃபீல். கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு. ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்துட்டு வந்திருக்கிற ஒரு வியர்ட் ரிக்வெஸ்ட் ஏதாவது இருந்திருக்குறா? அந்த மாதிரி வியர்ட் ரிக்வெஸ்ட்னா, எனக்கு இப்படி ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி கொடுங்க, ஆர் மெமரபிளா ஏன்டா இப்படிலாம் கேக்குறீங்க? வியர்டா எதுவும் பெருசா வந்தது இல்லை. ஐ மீன் இப்போ தான் பேச்சுலர் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு, போஸ்ட் வெட்டிங் ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்காக ஒரு ட்ரிப் அந்த பர்பஸ் அப்படி எதுவும் மோஸ்ட்லி இப்பதான் நான் என்கொயரி ஃபார்ம்லாம் ஒன்றும் இல்லையே. என்ன தெரிஞ்சா போய் கேட்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணா டெம்ப்ளேட்டட் ரெஸ்பான்ஸ் வச்சிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா இதுதான் நாங்க இது பண்ண மாட்டோம், கேட்குற இடத்துக்குலாம் ஹோஸ்ட் பண்றதுல கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க பேசலாம் அப்படின்னு. வியர்ட்னு பெருசா எதுவும் வந்தது இல்லை. கடுப்பான
என்ன இன்ஸ்டாகிராம் வந்ததுலேயே ஏதாவது ரீல் அமிச்சு இங்கே நம்ம ஏதாவது ரொம்ப வியர்டா யூரோப்பியன் எங்கேயாவது குதிக்கிற மாதிரி இந்த மேலே ஏது மலையில வந்து பறந்து போய் கீழே விழுக்கிற மாதிரி இதை நம்ம எப்போ பண்ண போறோம் அப்படின்னு சும்மா ஷேர் பண்ணுவாங்க. அந்த பசங்கலாம் இல்லை டிராவலர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப வியர்டா கோவாக்குள்ள ஏதோ ஸ்லைட் ஆகி போயிட்டே இருப்பான் 1 கிலோமீட்டர். இதை அமிச்சு இது நம்ம போலாமா, நியூசிலாந்துல இப்படி ஒன்று இருக்கு, எதை ட்ரை பண்ணலாமா ஷேர் பண்றேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஒரு டிராவல்ஸ் வச்சிருந்தான். அதாவது அவன் வந்து ஒரு பெக்யூலியரான கேரக்டர், நல்ல பிசினஸ் மைண்ட் எல்லாமே. ஆனா அவனுக்கும் டைமுக்கும் ஒத்தே வராது. அந்த காத்தடிக்கிற டைம் ஒண்ணு வித்த, மழை விற்கிற டைம், அந்த மாதிரி அவன் ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அப்பதான் வந்துட்டு அந்த 2018 டைம்ஸ் 19 டைம்ஸ் வந்துட்டு டிராவல் அவனும் யோசிச்சு நான் ஒரு டிராவல்ஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு 4 கார் வாங்கி அந்த மாதிரிலாம் செம்மையா இது பண்ணிட்டு இருந்தது. கரெக்டா பேண்டமிக் வந்து மரணாட்டி வாங்கி, அதுக்கப்புறம் அவன் வந்து நிறைய ட்ரிப் வந்துட்டு கம்மி காசுனாலும் எடுத்துக்கிட்டு இருந்தான் அந்த மாதிரி. அப்ப என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா அவங்க ஒரு கேங், அவங்க சொந்தக்காரங்களாம் நாங்க மீட் பண்ணும்போது அவங்களே எங்களை கடுப்பேத்துனாங்க. அந்த மாதிரி திருப்பதிக்கு போகணும்ப்பா எவ்வளவு ஆகும், இவன் ஒரு அமௌண்ட் சொல்றான். என்னப்பா 1500 ரூபாயில கூட்டு அப்படியே அமைதி அந்த மாதிரி கேட்கறேன் நான். அந்த மாதிரி என்னங்க இதுக்கு இவ்வளவு ஆகுன்றீங்க? அந்த பிரைஸ் ஆப்வியஸா நிறைய இருக்கு. ஸோ நான் வந்து இதுதான் இது ரூடாவும் இருக்க முடியாது. சரி அவங்க அந்த மைண்ட் செட்டோட வராங்கிற போது நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. ஆஃப் சைட் ரிக்வஸ்ட்லாம் அந்த மாதிரி கம்பெனி சில ஃபவுண்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பிடிச்சி போய் இப்போ ரீசெண்டாக போன மாதம் வந்து ஃபவுண்டர் என்கிட்ட பேசும்போது ஸ்ரீலங்கா பண்ணலாம் அப்படின்னாரு. சரி 30,000 ரூபா இருந்ததுன்னா பண்ணிடலாம். 20-30 பேர் சொன்னாங்க, தெரிஞ்ச ஃபவுண்டருங்கிறதுனால சரி கம்பெனி நடத்துறாரு. அவங்க ஹெச்ஆர் டீமை கோத்துட்டோன்னே எங்களுக்கு 5,000 ரூபா பட்ஜெட் இருக்கு, 3 நைட் பண்ணணும். 3 நைட்ஸ் ஆல் இன்க்ளூசிவ் இன்க்ளூடிங் டிராவல் 5,000 ரூபாய். மகாபலிபுரம் கூட்டு அதுவே அதிகமாகுங்க. எங்க மகாபலிபுரம் கூட 5,000 ரூபாய் முடியாது. நான் கொஞ்சம் சொல்லி விட்டேன், ஸ்ரீலங்கான்னு சொன்னாரு, பட்ஜெட் இருக்குன்னு சொன்னாரு, நான் பேசுறேன், உங்களுக்கு சேல்ஸ் கால் மாதிரி பேசணும்னா என்கிட்ட டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்கு, பண்ணிட்டு இருக்கேன். அந்த சொல்லிடுவேன். நிறைய பாக்குற ஹெச்ஆர்ஸ் நீங்க வந்துட்டு உங்க கம்பெனிக்கு நல்லது பண்றதா நினைச்சு எண்ட் ஆஃப் இதுல காமெடி ரியாலிட்டி நான் என்ன சொன்னேன், நீங்க பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நடந்துச்சு. சில பேர் வந்து இந்த ஏஜென்சி இவ்வளவுதான் கோட் பண்ணாங்க, நீங்க எவ்வளவு பண்றீங்க அப்படின்லாம் இருக்கும். அவங்களோடய போயிட்டாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலா இல்லைன்னா சில பேர்லாம் ஜென்யூனா கேட்பாங்க, இது இவ்வளவு காஸ்ட் ஆகுதே வர்த்தான ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு. இதே காஸ்ட்டை ஒரு 15,000 ரூபாய் கட் பண்ணி இன்னொருத்தவங்க ஆர்கனைஸ் பண்ணா அவங்களை ரெஃபர் பண்றேன், ட்ரை பண்ணுங்க. இன்டென்ஷன்ஸ் கரெக்டா இருந்தா என்னைக்குமே ஹெல்ப் பண்ணலாம். சும்மா இப்போ என்னன்னா இந்த கன்சல்டிங்னு ஒன்று ஆரம்பிச்சேன். என்னன்னா நீ என்கிட்ட கால் பேசுறதுக்கு நான் ஒரு மணி, இப்போ பை மீ காஃபிலாம் இருக்கலாம் கான்செப்ட், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஏன்னா என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டேஜ்ல ப்ரோ இங்க போன எவ்வளோ நிறைய பேர் 100 பேர் கேட்பாங்க. இன்ஸ்டாகிராம் டிஎம் ஓப்பனா அவ்வளோ பேர் இருக்கும். இங்க ஒவ்வொருத்தரா மெசேஜ் அனுப்புவேன். அது யூ ஆர் ஹேண்ட்லிங் எவ்ரிஒன் மெசேஜ். மெசேஜ் ரிப்ளை பண்ணாம மோஸ்ட்லி இருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 2 டே இன்டர்வியூல பண்ணிடுவேன். இது திடீர்னு கேட்பாங்க, அது வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கோவம் வந்துடும். சந்தோஷமா ஆசையா கேட்கறவன மிஸ் பண்ணிட்டேன், இல்ல ஒழுங்கா ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு கோவம் வருது. நான் எதுக்குடா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மைண்ட் செட்டை தாண்டி சரி கேட்கறாங்க, ஜெனியூனா ஹெல்ப் பண்றோம். உட்காந்து சில பேர் 2 மணி நேரம் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பேன். சரி இப்படிலாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சோன்னே அவங்க கடைசியில் இல்ல ப்ரோ நாங்க ராஜஸ்தான் உங்கள்ட்ட பேசணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெகாலயா போகணும்னு ஆசைப்பட்டாங்க, அங்க போயிட்டோம் அப்படின்னா. ஓகே ஏன் 2 மணி நேரம் போச்சேடா, ஆனா கஷ்டப்பட்டு ஐட்னரி போட்டு கொடுத்தேனேடா அப்படின்னு இருந்தது. இது நிறைய பேர் கேட்பீங்க, பட் இட் இஸ் ஓகே. ஏன்னா நீங்க அதர் சைட் ஆஃப் த லைக் சில பீப்புள் தே ஆர் நாட் டூயிங் இட் ஃபார் ஹோல், அது வந்து 24 hours பண்றதுல. அப்படி பண்ணாங்கன்னா அவங்க அதுக்குன்னு ஒரு டீம் வச்சு பண்ணுவாங்க. அவங்களுக்கு லீடா பாப்பாங்க. உங்களை வந்து லீட் வந்துருச்சு, இவங்க பண்ண இது பேக்கேஜ் இப்படி பண்ணலாம் ப்ரோ, மெகாலயா போடுமா நானே பண்ணி தரேன் வாங்க அப்படிம்பாங்க. அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஸோ இது தனியா பண்ணும்போது the thing itself is டிராவல் கியூரேட் பண்றேன் நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். சரி இப்படி போறீங்களா, எந்த ஃபிளைட்ல போறீங்க, எத்தனை மணிக்கு லேண்ட் ஆறீங்க, அங்க எங்க ரிஃப்ரெஷ் பண்ணுவீங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் பணம்னு இல்லை, அட்லீஸ்ட் போயிட்டு வந்து ப்ரோ போயிட்டு வந்தா சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா கூட அதுவே போறோம். அதை கூட யாரும் பண்ணல, சும்மா யூஸ் பண்ணிட்டு போன மாதிரிலாம் இருந்தது. நிஜமாவே என்ன வேல்யூ பண்றேன்னா அப்போ கன்சல்டிங் புக் பண்ண ஸ்லாட் நான் வந்துட்டு காலில் வரேன், ஒழுங்கா பேசுவோம், நீ போனா போலேனா போ, அது எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு நம்ம பேசியிருக்கோம், நீ இன்னைக்கு போலாம் நாளைக்கு அந்த ஐட்டம் யூஸ் பண்ணி போய்கிட்டு இருந்தோம். லைக் இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் சர்வீஸ் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ அதுலயுமே இப்போ சில பேர்லாம் வந்து ப்ரோ நீங்க என்ன இவ்வளவு கம்மியா சார்ஜ் பண்றீங்க, நான் ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 3000 ரூபான்னு வச்சிருக்கேன். இது நீங்க என்னைக்குமே உங்க டைம் நீங்க மானிட்டைஸ் பண்ணாதீங்க, உங்க வேல்யூ தான் மானிட்டைஸ் பண்ணணும். சரி தேங்க்யூ. நிறைய பேர் வேணும், நிறைய பேர் அப்படியும் இருப்பாங்க. சில பேர் அதாவது நீங்க ஸோ அதை நீங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர் போஸ்ட் கோவிட் வந்துட்டு they are valuing experience more than money, so which is good. நீங்க இப்ப போனதுலயே எங்களுக்கு இந்த ஒரு பர்சன் ஆர் லோக்கலைட் ஆர் ஏதோ ஒரு இன்சிடென்ட் எனக்கு வந்துட்டு இட் சேஞ்ச்ட் மை வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ டுவர்ட்ஸ் லைஃப், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? ஒரு இன்சிடென்ட் ஆர் ஒரு பர்சன்? அந்த வேல்யூ ஆஃப் ஃபிளார்ஸ்ல மேல போகும்போது ஒருத்தன் கடை வச்சிருந்தான்.
அவன்கிட்ட சும்மா ஒண்ணுமே இல்லாம ஒரு 3 hours உட்காந்து பேசினேன். வீடியோ GoPro வேற அப்பதான் புதுசா வாங்கி இந்த ரெக்கார்டு வேற ஃபுல்லா பண்ணிருக்கான் அவன் என்ன பேசினாலும் இப்ப ரொம்ப ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனா அந்த டைம்ல ஒரு பெரிய இம்பாக்ட் இருந்தது. பிளஸ் அவங்களாம் அந்த ஊர்ல வாழறவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆதார் கார்டுல 2 அட்ரஸ் இருக்கும். ஜோஷி பத்ரிநாத்ல பாத்தீங்கன்னா 6 மாசம் ஊரே ஸ்னோல முழுகிடும். ஓகே. ஸோ அவங்க ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா மேல ஒரு வீடு கீழே ஒரு மேல ஒரு ஸ்கூல் கீழே ஒரு ஸ்கூல்னு 2 டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருப்பாங்க. இந்தியால இப்படிலாம் இருக்காவா? இப்ப நீங்க உங்களுக்கு தெரியல, பத்ரிநாத் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊரோட ஒரு இதுதான். அங்க வந்து 6 மாசம் ஊரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸ்னோ வந்துடும் நிறையா. அவங்க கீழே வந்து இன்னொரு இடத்துல அங்கதான் ஸ்கூல் தான் படிப்பாங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்புறம் நம்ம பரவாயில்ல 3 வருஷத்துக்கு ஒரு ஸ்கூல் தான் போனோம். இவங்க 6 மாசத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நிறைய எந்த இடம் போனாலும் லோக்கல்கிட்ட பேசுறதுங்கிறது ஒரு அஜெண்டா. நான் மட்டும் இல்லை, டிராவல் பண்றவங்க அவங்கள்ட்டையும் இது பண்ணலாம், பேசுங்க, கேட்டுக்கோங்க. பிளஸ் ஸ்ரீலங்காலாம் போறோம், பூட்டான் போறோம்னா ஐ டீச் அந்த லாங்குவேஜை கொஞ்சம் டெய்லி ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம். ஸோ எனக்கு நான் அந்த மாதிரி போனது, நாங்கள் 2 பேரும் சொன்னோம்ல, நாங்கள் ஒரே இது ஆர்கனைசர் போனது வந்து ரின்சின் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டான்ல போனோம். பூட்டான் ரின்சின் அவரோட இது பேர் என்னது? ஹாப்பினஸ் இஸ் அ பிளேஸ். ஹாப்பினஸ் இஸ் அ பிளேஸ். நான் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த கார்பரேட் லைஃபுக்குள்ளேயே உள்ள இருந்துட்டு எங்கேயுமே வெளியே பாஸ்போர்ட் வேற எனக்கு ரினியூ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பாஸ்போர்ட் இல்லாம போகக்கூடிய இடம் வந்து பூட்டான் தான். அந்த டைம்ல இருந்து நீங்க ஓட்டர் ஐடி இருந்தாலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் ஃபர்ஸ்ட் பூட்டான்ல ஒரு ட்விஸ்ட் நடந்தது. இப்போ ஏன் கைடு மூலமா போனது தெரியுமா? யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு ஃபுல்லா ஒருத்தவங்க நம்பிலாம் பிளான் பண்ண மாட்டேன். இண்டிவிஜுவல் மூவிங் பார்ட்ஸ் நான் பிளான் பண்ணுவேன். வேணா இப்படி ஸ்டே இங்க இப்படி. பூட்டான்ல என்ன ஆச்சுன்னா, நம்ம இந்தியன்ஸ் வந்து இந்த டிராவல் பூம் வந்த உடனே என்ன பண்ணாங்க, நிறைய பேர் அங்க போயிட்டு செல்ஃப் வாண்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எதுவும் பெருசாலாம் இல்லை, ஜென்ரலா இப்போ அங்க ஒரு புத்திசம் தானே, அவங்களோட கல்ச்சர்லாம் வேல்யூ பண்ணாம போட்டோ எடுக்கிறதுக்காக காலை தூக்கி ஒரு கல்லு மேல வச்சு போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த கல்லு வச்சது பார்த்தா ஒரு புத்திசம் ஸ்தூப்பான்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்தூப்பா மேல காலை வச்சு போட்டோ போடுறது இப்படிலாம் பண்ணோடனே அவங்க ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் பிளஸ் ஜென்ரல் கல்ச்சர் பயங்கர ஹர்ட் ஆயிடுச்சு. எதுக்குடா இவ்வளவு பேர் வராங்க, எதுக்குடா இவ்வளவு பேர். ஆமா. தென் தே சைடு இந்தியன் உள்ள வராதுன்ட்டாங்க. தென் தே இன்ட்ரோடியூஸ் டாக்ஸஸ், SDF டாக்ஸஸ்னு போட்டு ஒரு நாள் நீங்க பூட்டான்ல ஸ்பெண்ட் பண்ணா 1200 rupees பர் நைட் நீங்க பூட்டான்ல ஃபார் ஈச் நைட். ஸோ அது இட்ஸ் அ ஃபில்டர், ரைட்? ஸோ நிறைய பேர் போடுறோம், 1000 பேர் இந்த மாதிரி போறாங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு 1200 ரூபாய் பே பண்ணணும். பூட்டான்ல பாறை உள்ளெல்லாம் போனோம்னா 5 நாள் மினிமம் ஆகிடும். சும்மா டாக்ஸ் மட்டும் இது பே பண்ணணும்னு ஒன்று. பிளஸ் கைடு வந்து மேண்டேட்டரி. இப்போ நான் தனியாக போனால் கைடு ஃபீ மேண்டேட் பண்ணி 3000 ரூபா ஒரு கைடுக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கணுங்கிறது கவர்மெண்ட் ரூல். இது ரெண்டும் இருக்கும்போது நான் யோசிச்சேன், இப்போ நம்மளால செல்ஃப் பிளான் பண்ண முடியாது, கைடு போய் தான் ஆகணும். அப்படிங்கிற போது ஐ சைட் ரீசன் மாதிரி ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னோடனே சரி ஓகே எல்லாமே தெரிஞ்சிடணும்னா அப்படி பண்ணலாம். பட் அந்த ஓவர் கமர்ஷியலைசேஷன் ஆர் ஓவர் ஃபுட்ஃபாலோட ஒரு ப்ராப்ளம். முன்னாடி பூட்டான் அப்படி கிடையாது, ஜாலியாக இருந்தது, ரொம்ப கம்மி பீப்புள் தான் போனாங்க. இன்ஸ்டாகிராம் பூம், நிறைய பேர் போகும். பூட்டான் ஹாப்பினஸ் அப்படிலாம் தெரிஞ்சு நிறைய பேர் போக ஆரம்பிச்சு. ஹாப்பினஸ் எங்க இருந்தாலும் அதை போய் கெடுத்துறதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. ஸோ டுடே ஆஸ் ஆஃப் டுடே ரூல் இன் பூட்டான் இஸ் SDF டாக்ஸஸ் பே பண்ணணும். இட் ஆல்வேஸ் யூ ஷுட் ஹேவ் அ கைட். இஃப் யூ ஆர் ஸ்பாட்டட் வாண்டரிங் அலோன், தனியா எங்க போறீங்கன்னா உங்க கைடு யாருன்னு கேட்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் செக்யூரிட்டியா இருக்கட்டும் யாருன்னு நீங்க ஹேவ் டு டெல். ஸோ அப்படி இருக்கும்போது ரின்சன் வந்து அப்பதான் வந்து முன்னாடிலேருந்தே பேசிட்டு இருந்தேன் ரின்சன்ட்ட. சரி வந்து நானும் இந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ண போறேன், நான் தனியா எல்லாருமே என்கிட்ட தான் வராங்க, நல்லா பண்ணி தருவேன் வாங்க அப்படின்னா. லோக்கலா இருக்கான், அப்புறம் ஈஸியா நல்லா பேசினான். ஸோ தமிழ்ல பாட்டு பாடினான். ஆக்சுவலா அது எனக்கு அதனால சரி ஓகே வாங்க போவோம் அப்படின்னு. லைக் செம்ம ஃபன். ஏன்னா நான் போனது, நான் சொல்றது வந்து ஒரு நான் மீட் பண்ண இன்ட்ரெஸ்டிங் பர்சன்ஸ்ல ரீசெண்டா ஹி இஸ் தட். ஸோ எங்களுக்கு பண்ணது வந்துட்டு நாங்க 28 குரூப் ஆஃப் 28. அது வந்து எனக்கு ஜென்ரலா பிடிக்காதா, அதனால எப்போதும் லிமிட் நாங்க பேசிட்டு இருக்கோம், முடிச்சிருவோம் நாங்க. டோன்ட் வரி கைஸ், 1 hour போயிட்டு இருக்கு, இது உங்களுக்கே தெரியல. வி ஹேவ் சம் பர்சன்ஸ், நாங்க டைம் பவுண்ட் வைக்கிறதுக்குலாம் அந்த மாதிரி. கமிங் வித் தட், இந்த பூட்டான் வந்து நான் ஏன் இது பண்றேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அந்த ஊர் எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, அந்த ஊர்ல எதுவுமே கிடையாது. நீங்க லிட்டரலா நீங்க அங்க போனா இதை பார்க்கலாமா, நம்ம ஊர்ல எப்படி எல்லா ஊர்லயும் கோவில் இருக்குமோ அவங்க ஊர்ல அதே மாதிரி ஜாங்க்னு ஒண்ணு இருக்கும். ஸோ கோவில் தான் அவங்களோட கோவில், ஃபுல் கோவில் தான். எனக்கு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, எனக்கு புதுசா அவங்கள பார்த்தது நல்லா இருந்தது. அவங்க ஃபுல்லாவே மவுண்டனியஸ் பீப்புள்னால ஒரு 70 வயசால அசால்ட்டா ஒரு சிலிண்டர் தூக்கிட்டு அவர் பாட்டு மேல ஏறாரு. நாங்க அங்க பாத்துட்டு இருந்தோம். அண்ட் தென் இருக்கிறது ரொம்ப முக்கியம் வந்து தேர் லைக் வெரி லைட் பேக். நான் இங்க வந்துட்டு ஒரு டைம் லைன் மிஸ் ஆனாலே நம்மள இது பண்ணிடுவானுங்க. நீங்க வண்டியில போனீங்கன்னா ஒரு சென்னையில ஒரு நாள் நீங்க ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா 3 பேர்ட்டையா திட்டு வாங்குவீங்க, நீங்க ஒரு 4 பேரை திட்டுவீங்க. அங்க வந்துட்டு எல்லாமே ரிலாக்ஸ் லைட் பேக்கா இருந்தாங்க. அங்க நான் ஒரு வாரம் நாங்க ட்ரிப் போனோம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 நாள் டென்ஷனா எவனையுமே பார்க்கல. 5ஆவது நாள் தான் ஒருத்தன் டென்ஷனா போன்ல பேசி பார்த்தா, அவனும் ஒரு இந்தியன். அது அகைன்
இட் ஹேஸ் டு டு வித் ரிலீஜன். ஸோ ஸ்ரீலங்கால இதே கதை தான். எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்ரீலங்கால அகைன் புத்திசமோட ஒரு இதுதான பீஸ்ஃபுல்னஸ் வந்து அவங்களோட ஒரு கோர் வேல்யூ. ஸோ ஸ்ரீலங்கால புது காரு, ஓகேவா, நான் டைரக்டா பார்க்கல, டிரைவர் சொன்னது அதே டிரைவர் தான். ஸோ புது கார் வாங்கி ஓட்டிட்டு போயிருக்காரு. ஸ்டோரியா கேளுங்க. ஒரு புது கார்ல ஒரு ஸ்ரீலங்கன் டிரைவர் போயிட்டு இருக்கான். புது கார், ரொம்ப இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கு. அதை போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சம்மந்தமே இல்லாம ஒரு 2 வீலர் காரை வந்து புசுன்னு ஒரு செமையா ஒரு சொருகிட்டான். நம்ம ஊர்ல என்ன நடக்கும்? இறங்கிட்டே யாருன்னு தெரியுமா நீ, சண்டை போடுறது, அடிக்கிறது, திட்டுறது, என்னமோ நடக்கும். இறங்கி கீழே விழுந்த தூக்கி அடிப்படலையே ஒன்றும் வரல. ஓகே தானே, உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கா? எங்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கு, சரி ஓகே, நம்பர் கொடு, பாய், கிளம்பிட்டாங்க. இவ்வளவுதான் இருக்கிற இவங்க வந்து டிராவலர்ஸ், அந்த வண்டியில உள்ள டிராவலர்ஸ், ஏன்டா இவன் சண்டைக்கு போறான், அவன்கிட்ட பைத்தியம் மேல வந்து நிக்கிறான், சிக்னல் பாக்கலையா, இது பாக்கலையான்னு என்ன நடக்க போகுது? இப்ப சண்டை போட்டு ஆனது ஆகி போச்சு. இப்ப நான் அவன்கிட்ட சண்டை போட்டு என்ன, அவனை திட்டி என்ன ஆக போகுது? இல்ல அவன் என்கிட்ட சண்டை போட்டு என்ன ஆக போகுது? இன்சூரன்ஸ் இருக்கு, என்கிட்டயும் இருக்கு, அவன்கிட்டயும் இருக்கு, கிளைம் பண்ணிக்க போறோம், சரி பண்ண போறாங்க. இதுக்காக நான் எதுக்கு ஒரு மணி நேரம் சண்டை போட போறேன் அவன்கிட்ட? இவ்வளவுதான் மக்களே லைஃப். ஓகேவா? எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. இது யாராவது பெய்ட் ப்ரமோஷன் பண்ணா எனக்கு ஓகே தான். இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ணா ஸ்பான்சர் பண்ணுவாங்க. நீங்க பாலிசி பசாரோ யாரோ நீங்க இது பாத்துட்டு இருந்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பண்ணா நான் எடுத்துப்பேன். பெய்ட் ப்ரமோஷன் அதுக்கப்புறம் நான் போட்டுக்கிறேன். எஸ், இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு தேவையில்லாம அதுல உடம்புக்கு எதுவும் ஆகல, அடிக்கடி படலை அப்படின்னா டக்குன்னு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. பைக்குக்கு வந்துட்டு இட் இஸ் அகைன் மெட்டீரியல். நீங்க எப்படியும் இன்சூரன்ஸ் போட்டு வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் அகைன் நீங்க சொன்ன மாதிரி ரிலீஜியன் மட்டும் இல்ல, நம்ம ஊர் வெயிலுக்குமே எனக்கு சில நேரம் செம நானே வெயில்ல வந்துட்டு இருக்கேன், இப்படியாடா வருவ அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப சென்னையில நிறைய அந்த இதுக்கெல்லாம் வருது அப்படின்னாங்க, ஹார்ன் அடிச்சா கடுப்பாகுது. ஸோ அதுக்கெல்லாம் ஏதோ கொண்டு வராங்க. அதெல்லாம் போக்குறதுக்கு கவர்மெண்ட் ஆல்சோ டூயிங் சம்திங். இந்த ஹார்ட் ஷேப்ல போடுறது, அதெல்லாம் பார்த்தா ஒரு டைம்ல கடுப்பா இருக்கும். டே ஆல்ரெடி கம்பெனில பண்ண சேஞ்ச் மாதிரி தான், அவ்வளவு பெரிய சேஞ்ச். அது நம்ம தனியா கம்பெனி பேர் கட் பண்ணிடுறீங்கல்ல, கம்பெனி பேர் வரும், ஒரு இதுல வரும், அப்ப இதை கட் பண்ணிடுங்க. எனக்கு இன்னொன்னு வந்துட்டு சே வாட் எவர் யூ ஆர் டூயிங் அண்ட் ஐ எம் டூயிங், ஐ வாண்ட் டு டெல் திஸ். நான் இது நிறைய பேருக்கு கிட்ட சொல்லணும் அப்படின்னா, பிக் தேங்க்ஸ் டு மை கம்பெனி. சே ஒரு 5 years or 6 years பேக் நீங்க இந்த அளவு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, நீ எப்படி அப்படி போகலாம். எனக்கு நம்மளோட என்னோட டைம்ல நான் பண்றேன், உன்னோட 8 hours நான் வேலை பாக்குறேன், நீ கொடுக்குற ஒர்க் நான் முடிச்சிடறேன் அப்படின்ற போது நீங்க இந்த சர்வீஸ் பேஸ் கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு அப்படியே மூக்கு வேர்க்கும். என்ன இவன் வேலை பார்ப்பேன் அப்படின்னு, நான் என் டைம்ல நான் வேலை பார்த்துக்கிறேன். சரி, நீ உன் குடும்பம் இந்த மாதிரி கான்வர்சேஷன்ல நான் சில கம்பெனில வச்சுட்டு வந்திருக்கேன். எதுக்கு நீ சாட்டர்டே சண்டே எல்லாம் சும்மா ஊர் சுத்திட்டு இருந்தா வேலை பார்க்க மாட்டேன், நீ சாட்டர்டே சண்டே தூங்கிட்டு சாப்பிட்டு இருந்தாலும் தான் வேலை பார்க்க மாட்டேன், நீ தூங்குற சாப்பிடறத ப்ரையாரிட்டைஸ் பண்ற, நான் டிராவலை ப்ரையாரிட்டைஸ் பண்றேன். சோ இது அவங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸ், as long as it's not directly இம்பாக்ட் பண்ணலாம். சோ அந்த ஏன்னா இட் இஸ் நான் டைரக்டா என்னால இப்ப என் கம்பெனில எனக்கு இவ்வளோ அவங்க ஃப்ரீடமோ ஆர் ஃப்ரீடம் சொல்ல மாட்டேன், அவங்க கான்ஃபிளிக்டும் இருக்குல்ல. இப்போ வந்து டிசைனர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள், மூன் லைட்டிங்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து மண்டே டு ஃப்ரைடே கம்பெனிக்கு டிசைன் பண்றேன், சாட்டர்டே வேற யாருக்கும் டிசைன் பண்ணா அப்போ உன்னோட கிரியேட்டிவ் ஜூஸ் ஒரு லிமிட் ஆயிடும், நீ அவங்களோட டிசைன்ல இதுவாயிடும் அப்படி சொன்னா ஓகே. ரெண்டும் வேற வேற ஃபீல்ட்ஸ். இது ஒர்க் வேற, ஸ்டாண்டப் காமெடி வேற, டிராவல் வேற. ஸோ ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற போது இது அந்த நேச்சர் ஆஃப் பீப்புள். என்னோட மேனேஜர்ஸ் பை டிஃபால்ட் வந்து they shouldn't have a problem, but we are in a position where we are thanking people, thanks அப்படின்னு சொல்றோம். இந்தியால வந்து என்ன அப்படின்னா, நான் உனக்கு காசு கொடுக்குறேன்னா நீ என்னோட அடிமை மாதிரி, என்னோட ஸ்லேவ், நீ எப்படி சும்மா உட்காரலாம். இது நிறைய இருக்கு. இப்போ என்னோட அப்பா அம்மாவே இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ எங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன சர்ஜரி நடந்தது, அவரால் நடக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அவங்க நர்ஸ் வந்து ஒரு மேல் நர்ஸ் வச்சிருக்கோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்க அப்பாவை பார்த்துப்பாங்க, சும்மா இருக்கிற டைம்ல போன் நோண்டுவாங்க. எங்க அம்மாவுக்கு அது பிடிக்காது. எப்படி நீ போன் நோண்டலாம், அவருக்கு நீ வந்துட்டு எடுத்து கூப்பிட்டு கடையில வாங்கிட்டு வேற வேலை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் இன்னும் கொடுத்து வாக்கிங் போயிட்டு வா. சோ அந்த மாதிரி ஒரு நர்ஸ் நம்மளோட மென்டாலிட்டி அப்படிதான், அதை மாத்திக்கணும். அது அந்த இன்னொரு நர்ஸ் ஒருத்தவங்க வந்தாங்க, அவர் வந்துட்டு எங்க அம்மாவோட டபுள் போயிட்டாரு. இப்ப எங்க அம்மா அமைதிட்டாங்க. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் ஃப்ரீ டைம்ல நான் இந்த ஒர்க் எல்லாம் பண்றேன், இது எங்க இதுக்கு தெரிய வேணாம், என்னோட ஏஜென்சிக்கு தெரிய வேணாம், எனக்கு நீங்க தனியா அமௌண்ட் தந்துருக்கணும்னு எங்க அம்மா பயந்துட்டாங்க. இல்ல நீ அந்த ஒர்க் மட்டும் பாரு, நீ தனியாலாம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த நேச்சர் வந்து என்னன்னா, எனக்கு ஆஃபீஸ்ல வந்துட்டு நான் ஸ்டாண்டப் காமெடி பண்ணும்போது தே என்கரேஜ் மீ சேயிங், நானும் ஷோக்கு வரேன். ஏன்னா அவங்க இது வரைக்கும் நடந்ததுல வந்துட்டு எனக்கு அதை ஒரு ரீசனா சொன்னதே இல்லை. ஸோ விச் இஸ் இன்னவே என்னோட ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்கு அது செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அது உங்களுக்கு அந்த மாதிரி ஆஃபீஸ் இல்ல இன்டர்வியூலயே சொல்லிடுவேன்,
இது சொல்லாம போறது இல்ல. இது வந்து நாளைக்கு நீங்க சொல்லக்கூடாது. நான் வீக்கெண்ட்ஸ்லாம் டிராவல் எல்லா வீக்கெண்டும் பண்ணுவேன். சொல்றது எக்ஸ்பெக்டேஷன் அப்படி மார்க்கெட்டிங் டீமுக்கு அது இருக்கணுமா? அந்த மாதிரி இல்ல, சப்போர்ட் டீமுக்கு தான் இருக்கு. நான் சப்போர்ட்ல தான் ஆரம்பிச்சேன் என் கரியர் ஆக்சுவலா. சப்போர்ட் தட் பார்ட் ஆஃப் உங்களோட ஒர்க். இப்பதான் எப்படி இது ஒரு வித்தியாசமான அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூன்றது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவரை பத்தியே நம்ம இன்டர்வியூ முடியும் போதுதான் கேக்குறோம். ஒரு இவ்வளவு சீக்கிரம் கேட்டுட்டீங்களே. பிரபுராம் வந்துட்டு இஸ் பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங். எந்த ஸ்ட்ரீம்? இசி, சிஎஸ்சி, ஐடி. ஐடிக்குள்ள அது முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கம்பெனி ஃபர்ஸ்ட் எம்எஸ் போலாம் தான் பிளான். அப்புறம் மார்க்லாம் நல்லா வாங்கினேன். காசு இல்லைன்ட்டாங்க வீட்டுல. அப்புறம் வந்து வேலையும் இல்லை. ஏன்னா எங்க காலேஜ்ல ரூல் வந்து எம்எஸ் படிக்க போறீங்கன்னா கேம்பஸ் உட்காரக்கூடாது. கேம்பஸ் எல்லா கம்பெனிலயும் மோஸ்ட்லி அப்படிதானா. ஸோ நான் கேம்பஸும் உட்காரல, எம்எஸ் தான் படிக்க போறோமேனு விட்டேன். அப்புறம் காசு இல்லை. ஜென்ரலா வந்து யோசிச்சோம், சரி வீட்டை வித்து தான் படிக்கணும். 2015. அப்புறம் வேலையும் இல்லை. ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆரம்பிச்சு. ஜஸ்ட் பிகாஸ் ஐ நியூ இந்த 4 லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் அப்போ புரியும். இதை வச்சு சப்போர்ட்ல வேலைக்கு எடுத்தாங்க. 5 லாங்குவேஜ் பேசுறான். நம்மளுக்கு இந்தியாவில தான் கஸ்டமர் எல்லா இடத்துலயும் இருக்காங்க, தூக்கி போட வேணான்னு சொல்லிட்டு பேசினா 6 மாசத்துல சிஇஓட்ட போயிட்டேன். குமார் வெம்பு அவர் வந்து இது வந்து என்ன கோஃப்ருகல் கம்பெனி, சிஸ்டர் கன்சர்ன் ஆஃப் ஜோ. இப்போ கோஃப்ருகல் ஜோ அக்வயர் பண்ணிட்டு ஜோ தான் வச்சுக்கோங்களேன். குமார் வெம்பு தான் ஃபவுண்டர், சிஇஓ. அவர் வந்து ரொம்ப நான் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷர் ஃபார் வாட் எவர் ஹஸ் டன். அவர்கிட்ட போய் 6 மாசத்துல சொன்னேன், சார் சப்போர்ட்லாம் வேலையே கேட்காது. ஏன்னா ஃபோன் பண்ணி மவுஸ் காணும் கேட்கறான். ஏன்னா பாயிண்ட் ஆஃப் சேல் சாஃப்ட்வேர், ஓகேவா? பாயிண்ட் ஆஃப் சேல் சாஃப்ட்வேர்னா பில்லிங் சாஃப்ட்வேர். இப்போ மளிகை கடைக்கு போனால் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்லாம் நான் யூஸ் பண்றாங்க. நான் வந்து திருநெல்வேலி, ஊர் பேரே தெரியாது, பீகார்ல ஏதோ ஒரு கிராமமா இருக்கும், அங்க வித்து வச்சிருப்பாங்க. அவன் ஃபோன் பண்ணி எனக்கு மவுசை நான் அதுல எனக்கு இங்க கர்சர் நகர்லன்னு கால் பண்ணுவான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் கம்ப்யூட்டர் வாங்கி இருக்கிறதே இதுக்குதான், பில் போடுறதுக்கு தான். வேற எதுவும் தெரியாது. மவுஸ், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் எல்லாம் தெரியாது. அதாவது யாரு சாஃப்ட்வேர் வித்தானோ அவனே டிவைஸையும் வித்துட்டு போயிருப்பானா. சப்போர்ட் நம்பர்னு சொல்லிட்டு போயிடும். கால் பண்ணி டெய்லி காலையில 1 மணி நேரம் அவன்கிட்ட இந்த மாதிரி பேசணும். எலி கடிச்சு விட்டு போயிருக்கோம். இதுல பின்னாடி வயரை ஏதோ கட் பண்ணி விட்டுருக்கோம். சார் கம்ப்யூட்டர்ல மவுஸ் நகர மாட்டேங்குது, இதை பண்ண மாட்டேங்குது, ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். 6 மாசம் பார்த்தேன். அதுக்கு மேல தாங்க முடியல. குமார்கிட்ட போய், சார் ஒரு இன்ஜினியரிங் படிக்க வேண்டிய பையன் பண்ற வேலை கிடையாது இது, வந்து வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் பண்றீங்களே இப்படி அப்படின்னா அந்த மாதிரி ஏதோ கேள்வி கேட்டு வந்தேன். அவர் இன்ஜினியர்னா என்னப்பா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அவர் பஸ்ல இருந்து அவரு இன்ஜினியர் அவட அர்த்தம் சத்தியமா எனக்கு தெரியலங்க. இன்ஜினியரிங் முடிச்சுட்டேன், இன்ஜினியர்னா என்ன நீங்க சொல்லுங்களேன். இன்ஜினியர்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்படி இல்ல, ஒரு இன்ஜினியர்னா ஒரு இன்ஜினியர். அதாவது இன்ஜினியர்னா ஆக்சுவல் டெஃபினிஷன் கூகுள் இப்ப தெரியல, பட் அவர் சொன்னது which is also true, create something to solve problems, a person who creates something to solve problems. இந்த ஆன்சர் எனக்கு அப்ப தெரியல. இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், சாஃப்ட்வேர் அப்படின்னு, இது ஒரு ப்ராப்ளம், என்ன சொல்யூஷன் பண்ண போற சொல்லு அப்படின்னாரு. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி, இருங்க போயிட்டு வரேன். என்ன இப்படி கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்னன்னா சப்போர்ட்டுக்கு இன்ஸ்டலேஷனுக்குலாம் கால் வருவாங்க. சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணுவாங்க. எவனாவது வைரஸ் வந்துருச்சு, இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும்ல, மொத்தமா சாஃப்ட்வேர் தூக்கி விட்டுருவான், பேக்கப்லாம் போயிடும். காலைல சாஃப்ட்வேர் பார்த்து இன்ஸ்டால் பண்ணா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃபோன் பண்ணி டெய்லி ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இதுல ரீஇன்ஸ்டலேஷன் கால்ஸ்லாம் நிறைய வரும்னு வச்சுக்கோங்க. எல்லாம் ப்ராசஸ் ஒன்று தான். நான் ஏன் சப்போர்ட்லேருந்து பண்ணி தரணும்? இதை ஒரு வீடியோவா பண்ணி நம்ம யூடியூப்ல போட்டோம்னா அவன் பார்த்து பண்ணிக்கிட்டோம். 5 லாங்குவேஜ்ல நானே உட்காந்து கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணி யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா அமிச்சிட்டு லிங்க் அமிச்சிட்டு பார்த்துக்கோங்க சார், வரலைன்னா அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுங்க, நான் 1 மணி நேரம் உங்களோட ஃபோன்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன். இதெல்லாம் அவருக்கு பிடிச்சது லைட்டா. சரி ஓகே, ஏஐக்கு முன்னாடியே ஸ்கிரீன் ரெக்கார்டிங் அதெல்லாம் பண்ணி போட்டதுனால இப்போ கோஃப்ரோலோட ஹேண்டில் ஒரு 300 வீடியோ என்னோட வீடியோ மட்டும் இருக்கும் யூடியூப்ல. இந்த மாதிரி பண்ண உடனே ஜிஎஸ்டி அப்போ வந்து வேட்ல இருந்து இந்தியா வந்து ஜிஎஸ்டிக்கு மாறிச்சா. அப்போ வந்து நார்மலா ஒரு நாளைக்கு 400 கால் இல்ல 300 கால் வரும்னா, ஜிஎஸ்டி போது இருக்கிற 50,000 கஸ்டமரும் கால் பண்ணுவாங்கிற நிலைமையில ஆயிடுச்சுங்கிற போது ஹேண்டில் பண்றதுக்கு இங்க ரிசோர்ஸிங் இல்லை. ஸோ வந்து வெபினார் பண்ணுவோம். அப்போ ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட் தேவை. நான் சப்போர்ட்ல இருந்து பேசுறதும் வீடியோ எல்லாம் பண்ணதுனால என்ன ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட்டா மார்க்கெட்டிங் டீமோட க்ளோஸா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ மார்க்கெட்டிங் வேலை இதுதானா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய், சார் நான் மார்க்கெட்டிங்லாம் படிக்கல, கொடுப்பீங்களான்னு அவர் சூப்பர் பாயிண்ட் சொன்னாரு. உன்கிட்ட ஒரு வேலை கொடுத்து அதை நீ ஒழுங்கா வேலை பார்த்தா நீ என்ன வேலை கொடுத்தாலும் நல்லா பார்ப்பேங்கிற நம்பிக்கை இருக்கு. சூப்பர், நல்லா வேலை பார்த்துருங்க. ஜிஎஸ்டி டிரான்சாக்ஷன் போது மார்க்கெட்டிங்கோட க்ளோஸா ஒர்க் பண்ணி ஜிஎஸ்டிக்கு எவ்வளோ நம்மளோட எல்லா கஸ்டமரும் ஜிஎஸ்டி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டோம்னா மார்க்கெட்டிங்ல போகலாம், பிரச்சனை இல்லை. ஜிஎஸ்டி டீம்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு நான் வீடியோ கிரியேட் பண்றது, வெபினார் பேசுறது, இப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படிதான் என் மார்க்கெட்டிங் டிரான்சிஷன் ஆச்சு. ஸோ அந்த கம்பெனிலே ஒரு 6 மந்த்ஸுங்கிறது ஒரு 8-10 மந்த்ஸ்ல நான் மார்க்கெட்டர் ஆகிட்டேன்.
ப்ராடக்ட் நல்லா தெரியும், மார்க்கெட்டிங்கும் கத்துக்கிட்டேன். லேர்னிங் பை டூயிங் தான், அப்படியே பண்ணி பார்த்து கத்துக்கிட்டு தான். ஓபிடி அனுப்புறது, நம்ம வந்து ஹலோ சார் இருக்கீங்களா அப்படின்னு நம்மளுக்கு கால்லாம் வரல. நார்மலா ரோபோட்டிக் வாய்ஸ்னு தெரியும், அதெல்லாம் நான் வேணுட்டே கேட்பேன். ஹலோ சார் கேக்குதா அப்படின்னா அவன் கேக்குது சார் சொல்லுங்க, ஆனா இந்த ரெக்கார்டிங் வாய்ஸா இருக்கும். இந்த மாதிரி ஆடியோலாம் கொஞ்சம் கிரியேட்டிவா ரெக்கார்ட் பண்ணி சோ அந்த பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் தே டிட் அ வெரி குட் திங் தட் ஜோஹோ அண்ட் தென் அவங்க வந்துட்டு ஏன்னா மிச்சது நீங்க சர்வீஸ் பேஸ்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிளைண்ட் இப்படி யோசிப்பான், கிளைண்ட் கோச்சு, அதாவது அவன் ப்ராப்ளமே சால்வ் பண்ண மாட்டான், இவன் நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். பட் இவங்க வரும்போது டேய் கஸ்டமரும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான். அவர் குமார் சூப்பர் டிசிஷன் எடுத்தாரு. ஜிஎஸ்டி அப்புறம் இந்த பெதி வந்துட்டே இருக்கும், போனே கட் பண்ணு, இந்த ஒரு வாரம் போன் கிடையாது பண்றவனா, இது எப்ப நீட் இருக்கோ அப்ப கத்துப்பான் அவன். ஸோ இது இப்ப சொன்ன செம பாயிண்ட். இது வந்து எதுக்கு நடந்ததுன்னா, ஓலா ஊபர் வந்து அவன் ஃபுல் ஆப் போனதே அதுதான். ஏன்னா நானே வந்துட்டு முன்னாடி ஃபோன் பண்ணி அவன் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஃபோன் பண்ணி நாங்க பண்ணும்போது அது பேரே ஊபர் மாடல் தான் சொல்லுவாங்க. எல்லாம் ஆப் ஒன்னு லான்ச் பண்ணி உனக்கு வேணும்ல எல்லாரும் வந்துட்டான், எல்லாரும் இப்ப இந்த சைடு எல்லாமே அந்த மாதிரி வந்துருச்சு. பட் தட் இஸ் அ வெரி குட் திங். ப்ராடக்ட் அவங்க வந்துட்டு யூரோப்ல இருக்கவனும் மனுஷன் தான், யூஎஸ்ல இருக்கவனும் மனுஷன் தான். நீ அவன் வந்து தே ஆர் நாட் காட் அண்ட் ஆல். நம்ம வந்து இந்தியால ஒரு இது இருக்கும்ல, கஸ்டமர்ஸ் ஆர் காட், சோ அந்த மாதிரி. பட் தட் இஸ் ஒன் குட் திங். பிகாஸ் எங்களோட ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த மாதிரி பர்சன்ஸ் ஆர் இந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட இருந்து ஒர்க் கத்துக்கிட்டவங்க கூட ஒர்க் பண்ணனால எங்களுக்குமே இந்த யா லெட்ஸ் கோ தப்பு. இந்த ஸ்டோரி ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் கிரீஷோட ஹையரே வந்து குமார் தான் கிரீஷ் ஹையர் பண்ணாரு. ஓ நைஸ். ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் ஆபீஸ் ரிப்பன் கட்டிங் வந்து குமார் பண்ணது. சூப்பர். ஏன்னா அவங்க பேசுறது எனக்கு சூப்பரா இருக்கும். நாங்க ஒரு டைம் வந்து நீங்க ஆக்சுவலா கிரீஷ் பேசி கேட்டிருக்கீங்கல்ல, அது எப்படி இருக்குமோ அதோட ஒரு எக்ஸ்ட்ராவா இருக்கும். குமார் பேச அப்படியே இருக்கும். ரெண்டு பேரும் நான் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் வேலை பார்க்கும்போது கிரீஷ் பேசலாம் கேட்டா குமார் பேசுற மாதிரி இருக்கு, அப்படியே இருக்கீங்க. எனக்கு ஜி இது கொஞ்சம் இதானாலும் பரவாயில்ல, நம்ம எடிட்ல எது பார்த்துக்கலாம். ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம், ஒரு இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க டீம் கூட பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் உள்ள வந்தாரு. உள்ள வந்து டக்குன்ட்டு அதை ஒரு 1 minute அந்த இதை முடிச்சுட்டு அவர் போயிட்டார். அப்பதான் யோசிச்சேன், ஓகே வள கொலாம் பேசாத, இதுதான் அதுதான் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் நான் இன்னொன்னு என்ன சொல்றேன் அப்படின்னா, எதுக்கு எனக்கு இவங்க ஃபுல்லா ஹெல்ப்னா, திடீர்னு எனக்கு ஒரு நாள் ஜி கிட்ட இருந்து மெசேஜ் வந்தது. நான் ஒரு காமெடி ஷோ நான் அனௌன்ஸ் பண்ணேன், நான் அந்த மாதிரி நானும் இன்னொரு கார்த்தி துரைன்னு ஒருத்தவங்க பண்றோம் அப்படின்னு போது ஹீ மெசேஜ் மீ. நான் அதை யோசிக்கவே இல்லை, இவர் எதுக்கு நமக்கு மெசேஜ் பண்ணாரு. சொக்கு, அவருக்கு என் பேரு தெரியும்னே எனக்கு அவருக்கு அப்பதான் தெரியும். சொக்கு நான் அந்த மாதிரி ஷோ பார்த்தேன், என்னால நான் ஊர்ல இல்ல, பட் ஐ பாட் சம் 10 tickets, கம்பெனில இருந்து யாராவது போறோம்னா இது பண்ணிக்கோங்க. எனக்கு இது தெரிஞ்சு வேற கம்பெனில இருந்து யாரும் இந்த மாதிரி என்ன யூஸ்வலா என்னோட மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் வந்து கம்பெனியை கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும். இவர் இவ்வளவுதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பிகாஸ் ஆஃப் தீஸ் பர்சன்ஸ் வி ஆர் ஹியர். எங்களுக்கு வந்து வி காட் தட் கான்ஃபிடன்ஸ். ஓகே நம்மளால இதையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இதையும் பண்ணிக்க முடியும் வித்தவுட் எனி கில்ட் ஃபீலிங். தேவையே இல்லாம நம்மள கில்ட் ஃபீல் பண்றேன். நான் கோஃபர்ல இருந்து கிளம்பும் போது நான் நாவிகோட தான் ரீசனா சொன்னேன் அவர்கிட்ட. அவர் வந்து பண்றதுனா பண்ணு, இன்வெஸ்டே வேணாலும் நான் பண்ணுவேன், ஆனா ஃபுல் டைம் அதை பண்ணு, 2 குதிரை என்னைக்குமே ஓட்டாத அப்படிம்பாரு. ரன்னிங் இது சொல்லுங்க, ரன்னிங் the 2 hours, அதோட உங்களோட இது எனக்கு ரைடிங் 2 horses-ம்பாங்கல்ல, ஆர் சேசிங் 2 rabbits. ஆமா, ரைடிங் 2 horses தான். அது 2 குதிரை ஓட்டுற மாதிரி நான் பார்க்கல. என் மைண்டுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா உட்காந்து ஏதாவது பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்டா ஒரு சேஞ்சா பாக்குறேன். ஒர்க்ல ரொம்ப நேரம் யோசிக்கிறதுல இருந்து ஒரு சேஞ்ச் ஆகி நான் வேற ஒரு விஷயத்த யோசிக்கிறேங்கிற மாதிரி தான் பாக்குறேன். ஸோ ஹீ செட் இதுல ஐ டிஸ்அக்ரி வித் ஹிம் சேயிங் 2 விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. பட் இந்த ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, அகம்னு ஒரு பேண்ட் இருக்கு, அகம் பேண்ட். he is still doing both. அவர் சும்மா இல்ல, 2 எக்ஸலன்ஸ். அகமும் வந்து நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பேண்ட். he is the head of design in Google India இருந்தாரு. இப்ப கிரெட்டோட ஹெட் ஆஃப் டிசைன். ஸோ அந்த குணால் ஷாவோட ஒரு கிட்டத்தட்ட ரைட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கலாம், குணால் ஷா, ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன். இப்போ அவர் வந்து அகம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு. he could have chosen to do அகம் only full time. அவரு இப்ப யாரோ லைவ் கான்சர்ட் தான் பண்ணும்போது லெட்ஸ் சே அகம் வந்து டூரிங் அக்ராஸ் குளோபல் பண்ணா தே கேன் மேக் அ வெரி குட் திங். பட் தே சா மியூசிக் அஸ் தேர் பேஷன். காலேஜ்ல இருந்து நான் எனக்கு பிடிச்ச விஷயம், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வி ஆர் கிரியேட்டிங் மியூசிக். அந்த ஒரு புரிதல் பிளஸ் அந்த ஒரு கிளாரிட்டி அவங்கள்ட்ட இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அவரோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு. நான் வந்து இப்ப இன்ஸ்டாகிராம் பயோ பாத்தீங்கன்னா இப்படிதான், ப்ரூஸ் வெயினிங் அட் கிளிக்அப், பேட்மேனிங் அட் நாவிகோட்டோன்னு போட்டிருப்பேன். ஸோ இது வந்து பேட்மேனிங் அட் நாவிகோட்டோ, ப்ரூஸ் வெயின் பேட்மேன் மாதிரி 2 டிஃபரெண்ட் மோட்ஸ். கிளார்க் டென்ட் அது யாராவது, அது சூப்பர்மேனுக்கு வருவாங்க. ஐடியா சோ ஃபார் லைக் வி ஹேவ் a very good discussion. என்னோட ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு சி ஃபார் சொக்கு இது பாட்காஸ்ட், ஏன்னா ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட் தான் போட போறேன், வேற ஆப்ஷன் இல்ல ஃபார் எனிதிங். ஸோ இட் இஸ் லைக் ஒரு டீம் இருந்தா நல்லா இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த ஷூட் பண்றதுக்கே ஐ ஹேவ் மை டீம்.
லைக் ஆதித்யா, பரத் அண்ட் ஆகாஷ். ஸோ இவங்க இருந்தனாலதான் கொஞ்சம் டீம் எனக்கு கொஞ்சம் ஏதாவது லைக் யுவர் டீம், யூ வாண்ட் டு சே சம்திங் அபவுட் யுவர் டீம். டீம் ஆஃப் டிராவலர். ஸோ அவங்க வந்து இப்போ நான் கல்யாணம் ஆகி குழந்தைலாம் போதுன்னா ஐ தாட் ஆஃப் க்ளோசிங் டவுன் நாவிகோட. இட்ஸ் நாட் லைக் பண்ணியே ஆகணுங்கிறது இல்லை, லெட்ஸ் ஜஸ்ட் டேக் அ கால், ஸ்டாப் பண்ணலான்னு ஃபியூ ஃபோர்ஸ் கேம் அண்ட் செட், ஹே இல்லை இது வந்து எங்களுக்கு ஒரு தெரப்பி மாதிரி இருக்கு, இவ்வளோ பேருக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் விதத்தில் இம்பாக்ட் பண்ணுறதுன்னு ஒன்று தெரியாது, ஏன் அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஹோஸ்ட் பண்ணி இதுதான் நான் ஹோஸ்ட் பண்ண நான் பண்ணுறேன் அப்படின்னா பீப்புள் வாலண்டியர் ஹூ ட்ராவல் வித் மீ. இது இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் போன ட்ரிப்ல சொன்னல, அதில் வந்து நீ என்னென்ன பண்ண மச்சான் நான் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒரு ஃப்ரெண்டு, அவங்க ஒரு மல்டிபிள் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து இப்போ கார்த்திக், சச்சின், காவ்யா, அபிஷேக், பிரீத், சேது, இந்த மாதிரி எல்லாருமே என் கூட டிராவல் பண்ணுவாங்க. டிராவல் மூலமா எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்களாம் வந்து நாங்கெல்லாம் ஹோஸ்ட் பண்றோம், உனக்கு என்ன இருக்குமோ நான் பண்றோம்னு சொன்னோடனே இப்போ ரைட் நோ இந்த வருஷம் பார்த்தா சச்சின்ங்கிற பையன் தான் என்னை விட அதிகமாக ட்ரிப் ஹோஸ்ட் பண்ணியிருக்கான். அபிஷேக் அடுத்துக்கடுத்து அவங்களாம். ஸோ ஒரு ஆட்டோ பைலட்ல போயிடுச்சுன்னா as long as it's helping people, ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோல் இருக்கட்டும்ங்கிறதுக்காக நானும் இப்போ சேதுன்னு 2 பேர் வந்து பிளான்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஐட்னரிஸோட ஒரு வேல்யூ சிஸ்டம்னு இருக்குல்ல, அது வந்து சோலோ டிராவலர்ஸ், நோ ஆல்கஹால், அந்த மாதிரி சின்ன சின்ன. ஏன்னா மேஜர் எனக்கு வந்து அவங்க ட்ரிப்ல இருந்தது வந்துட்டு தட் நோ ஆல்கஹால் திங். அது சில பேருக்கு இதாகும், சில பேர் பர்சனல் சாய்ஸ். பர்சனல் சாய்ஸ். நாங்க கம்பெனில ஒர்க் பண்ணும்போது நம்ம பார்ட்டிஸ் போறோம், பட் when you are traveling with 12-14 different people, we don't know what உங்க கண்ட்ரோல்ல நீங்க இருக்கணும். பிளஸ் நேச்சர் லிட்டரிங்லாம் இருக்கும். நீங்க when you are not in your self control you can do some multiple things. ஸோ அதை அவாய்ட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்துட்டு ப்ளஸ் நீங்க சொன்னது இன்னொன்னு ஃபீமேல் டிராவலர்ஸ் ட்ரஸ்ட் பண்ற காரணம், நிறைய பேர் வரவே மாட்டாங்க. அவங்க ட்ரஸ்ட் பண்ற காரணம் we also I mean solo travelerன்னு தெரியும். பிளஸ் ஒரு இவ்வளவு வருஷம் இது இருக்கும். we also make sure that we have certain female 14 பேர் போறோம்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேராவது ஃபீமேல் இருக்கட்டுமே. தனியா ஒருத்தவங்க வந்து மாட்டிக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி பண்ணா you will tell them. ஆமா, I will tell them இந்த மாதிரி we will reserve 40% of the slots for female. அதை தாண்டி ஏதாவது ஆச்சுன்னா I will let them know இந்த மாதிரி ஆகுது உங்களுக்கு ஓகேவானா. பட் மோஸ்ட்லி 40% கண்டிப்பா வந்துடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் லேர்னிங், ஃபர்ஸ்ட் ட்ரிப் நான் ஹோஸ்ட் பண்ணும்போது நான் ஒரு டிராவல்ல மீட் பண்ண ஒரு பொண்ணு வரேன்னு சொல்லிட்டான். மீதி சைன் அப் பண்ணது முழுக்க பசங்க. தோ ஷில் பி ஓகே வித் இட். எனக்கு வந்து ஐ தாட் சரி வாட் இஃப் ஷி இஸ் நாட் ஓகே. உடனே வைஃப்க்கு கால் பண்ணி நீ வர்ற, வைஃப் அப்ப கல்யாணம் ஆகல, ஐ கால்ட் ஹர். அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கல, அப்ப we were in love. So I called her and I said, hey இது மாதிரி ஹேமான ஒரு பொண்ணு சைன் அப் பண்ணிருக்கா, அவன் மட்டும் தான் பொண்ணு இருக்கா, வேற யாரும் வரல. I want her to make sure she is comfortable. என்னால ஒரு எக்ஸ்டெண்ட் தான் முடியும், அதனால அவங்க என்ன பேசுறாங்க ஓப்பனா பேசலாம்னு தெரியல, நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் போன 10 பேர்ல 3 பொண்ணுங்க வந்தாங்க. அதுல ஹேமா அவன் மட்டும் தான் வந்தா, நான் வைஃப் கூப்பிட்டேன். அப்புறம் கடைசியா இன்னொருத்தவங்க வந்தாங்க. இந்த மாதிரி சில கான்சியஸ் கால்ஸ் தட் we have taken to ensure சரி ஓகே இப்போ ஹோஸ்ட் பண்றவங்க வந்து கண்டிப்பா அந்த இடத்துக்கு முன்னாடியே போயிருக்கணும். போகாம இருந்தா சரி வராது, இல்ல போகாம இருந்தா அங்க ப்ராப்பரா ஒரு கைடு இருந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தான் அப்படின்னா அந்த மாதிரி வேணா பண்ணலாம். ஸோ தட் எக்ஸ்பீரியன்ஸ் will be in our control. Super, that good. அண்ட் தென் எண்டு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு நல்லா ஒரு ஃபங்கியா இந்த ரேபிட் ஃபயர்லாம் இருக்கும்ல, நமக்கு அந்த ரேபிட் ஃபயர் அளவுக்கெல்லாம் நான் போகல. கரண் ஜோகர், காஃபி வித் கரண் மாதிரி, காஃபி வித் சொக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். பட் அதெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நான் ஒரு மந்த் சொல்றேன், அந்த மந்த்ல எந்த பிளேஸ்க்கு போகலாம். சூப்பரா, எப்படி பிடிச்சனா கிரியேட்டிவ் மைண்ட். அதான் யோசிக்காம. ஜான்வரி ஸ்னோ பிளேசஸ் இன் இந்தியா மோஸ்ட்லி. பேரு சொல்லணும் நீங்க. ஜான்வரிக்கு ஸ்பிட்டி, பிப்ரவரி காஷ்மீர், மார்ச் தரம்சாலா. வாய்ஸ் என்ன சொல்லுங்க. ஏப்ரல் மே யாரும் எங்கேயும் போகாதீங்க, வீட்லயே இருங்கன்னு சொல்லுவேன். பட் ஏப்ரல் சொல்லணும்னா லெட்ஸ் சே பத்ரிநாத். மே மாசம் மான்சூன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கேரளால மான்சூன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இல்லைன்னா மேல அருணாச்சல் தவாங் வச்சுக்கலாம். தவாங் ஜூன் மான்சூன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ வந்து கேரளா, திருப்பி கேரளால எனி பிளேஸ். ஜூன் மாசம் ஏர்லி கேரளால வாகமான் வேணா வச்சுக்கலாம். ஜூலை எக்ஸ்ட்ரீம் இது. ஸோ மான்சூன்ங்கிறதுனால ஒரு ஃபாரஸ்ட் போனால் நல்லா இருக்கும். குதிரைமுக் அந்த ரீஜன். அகைன் பிளேசஸ் ரிவீல் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு கோல். பிளஸ் அகைன் இது ஊட்டின்னு சொல்லாம நீல்கிரிஸ்னு ஒரு அந்த மாதிரி. ஆகஸ்ட் மாசம் சில பிளேசஸ்லாம் ஆகஸ்ட்ல மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கும். வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், உத்தரகண்ட், ஹிமாலயா. ஆகஸ்ட், செப்டம்பர் மாசம் ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ் உதய்பூர், ராஜஸ்தான், ஜெய்ப்பூர். அக்டோபர் மாசம் இந்தியால தான் சொல்லுமா, எங்க வேணாலும் சொல்லி, இங்க வேணா இல்ல இந்தியாலயே சொல்லுவாங்க. இந்தியால சொல்லுங்க. அக்டோபர்
பிர்பில்லிங் பிர்பிலிங் அது எங்க, அது என்னது, அது எங்க? ஹிமாச்சல்ல பேராகிளைடிங் சீசன் ஆரம்பிக்கும். ஓகே. அக்டோபர், நவம்பர். நாகாலாந்து ஜூகோ வேலி. அந்த மாதிரி. டிசம்பர் ரொம்ப கோவா. வீடு கோவா இந்த பார்ட்டி எல்லாம் ஹை சொல்லல. டிராபிக் மந்த் எல்லாம் டைப் ஆஃப் டிராவலருங்க. நான் பார்ட்டி டிராவலர் இல்லைங்கிறதுனால சொல்லல. பட் டிசம்பர்ல வர்க்கலா இஸ் a good place. Arkala is a good place. Super. Thank you. That's we came to the end of the first interview podcast come C for Choku. அது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே இன்டர்காஸ்ட் ஏதாவது நம்ம பண்ணிக்கலாம். ஒரு mix of everything. Thanks Prabhuram, CEO, owner, everything of Navigo2, runner of Navigo2, who runs that place, who runs that company. But very thanks நான் கேட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் மை டீம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டீம் as well. நிறைய நம்ம இதே மாதிரி இன்னொரு 2 years 3 years கழிச்சு நம்ம அடுத்த தடவை வேற லொகேஷன்ல பண்ணலாம். ஆல்ரெடி நல்லா தான் இருக்கு. இது ஒரு பால்கனி லொகேஷன். இது வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் விஜே சித்துவும் ஒரு ஸ்பை பொட்டேட் எல்லாமே சேர்த்து ஒரு இது பண்ண மாதிரி. பட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ. லவ் யூ கைஸ்.